இந்தியா 2024 தேர்தலோட வந்து தமிழ் தேசிய இந்த தேர்தல் ஊடாக ஜனநாயக ரீதியாக வந்து தமிழ் தேசிய அரங்கு வந்து பலவீனப்பட்டு போயிருக்கிறன்றதுல மாற்று கருத்து இருக்கேன். மக்கள் அந்த நிலைப்பாட்டிலேருந்து விலகினு இல்லை, ஆனாலும் ஒரு விரத்து இருக்குத்தானே, ஒரு குழப்பம் இருக்குத்தானே. அப்படி குழம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எப்படி அவைக்கு வந்து தெளிவை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்? 70களில் வந்து நான் எந்த தாப்பண்ட காலத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்களோட மூத்த உறுப்பினர்கள் தமிழ் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர்கள் சொல்லினோம், தாங்கள் வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கவும் வந்து போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கும் வந்து தாங்க வேறு யாரும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அனுபவத்தில் வந்து நாங்கள் விளங்கி கொண்டாங்க. இதுதான் பாதை. இது தமிழக விடுதலை புலிகளுக்கு வந்து அந்த பொறுப்பை அவை கொடுக்கணும், ஆதரிச்சு கொடுக்கணும். அப்ப தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு நேர்மையான தலைமைத்துவம் என்ற ஒரு நம்பிக்கை வார இடத்துல அதுல அதன் நெகட்டிவ் பக்கம் மக்கள் அந்த குத்தகை கொடுத்த மாதிரி வந்து அவங்களுக்கு கவனிப்பீனம் வந்து அரசியலாக்கிற இருக்கிறத வந்து விட்டவே, இயக்கத்துக்கு ஆதரிச்சவே, போராட்டத்தை வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து அதுக்கு உதவி செய்தவே. தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு ஸ்ரீதரன் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி கேட்கிறதானே, ஸ்ரீதரன் தொடர்ந்தும் வந்து இந்த தமிழரசு கட்சியில இருந்த போட்டு இப்படி தொடர்ந்தும் இப்படியே கட்சி கொண்டு இருக்கேனா? ஏன்னா தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் இந்த மக்களுக்கு பட்டு மோசமாக நடந்து கொண்டு அவருக்கு அதை நல்லா தெரியும். அதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அது கூட தொடர்ந்தும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கேன். அதை பலப்படுத்தி கொண்டு ஸ்ரீதரனுக்காகத்தான் யாழ்ப்பாணத்தில் வாக்கு விழுகிறது. நாங்களும் செய்திருக்கலாம். இயக்கம் இல்லாத நேரம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தம் இல்லை, பொட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தம் இல்லை, நாங்களும் வந்து மாத்திருக்கலாம். சும்மா சுமந்திரன் சொல்ற அவர் சுமந்திரன் நினைப்பு, சுமந்திரன் ஒரு தேசியவாதி இல்லை, சுமந்திரன் தேசியத்துக்கு பூமாறானான். சரி, அவர் உண்மையில ஐக்கிய தேசிய கட்சியில தேசிய பட்டியலில் வர வேண்டிய ஒரு ஆள். இயக்கத்தை பட்டியலோட கதைக்க வந்து அவர் பச்சையா சொல்றார். அந்த இதுல ஆயுத போராட்டத்துடைய தோல்வி தருணத்தினுடைய வெற்றி. அந்த 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 விவாதம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இருக்கா? அது நீங்கள் போய் பேராசிரியர் சிவநாதன், இந்த விக்னேஸ்வருக்கு பின்னாடி இருக்கிற பேராசிரியர் சிவநாதன் போய் கேளுங்க. அவர் தான் அவருடைய ஏற்பாட்டில் தான் நடந்த வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட. நான் எத்தனையோ முறை வந்து கேட்டிருக்கேன். இந்த ரெக்கார்டிங்க எனக்கு தெரிஞ்சு இனி 13ஆம் தேதி தான் முழுமையா உங்க சமுதிரம் வெளிப்படையா சொன்னதப்பா. சரி, எங்களை வெளிப்படையா சொன்ன இடத்துல இதே எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பா வந்து இனி இந்த இயக்க கதை தேசிய கதை இதெல்லாம் இனி இடமில்லை, நாங்கள் விரும்பினாலும் சும்மா கொண்டு போகலாம். என்ன சொல்றேன், சம்பந்தனுக்கு அடுத்தாண்டா வந்து இப்ப இனி போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து தமிழினத்துடைய தலைவராக வந்து நான் என்ன கொண்டு வர தயார்ன்றதை தான் சொல்ல வரீங்க. தாங்கள் அதுக்கு ஃபுல் பேக்கிங் நாங்கள் தருவோம். இந்த தூரங்கள் கொடுப்பினோம் என்ன என்ன தலைமுறை தலைவர் ஆக்குவீனம் என்றதான் சொல்ல வர. தேசிய தலைவரை வந்து நேரடியாக சந்தித்த இடத்துல வந்து என்னுடைய தாப்பனுக்கு அந்த மாமனர் விருதை வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்த இடத்துல வந்து 2 மணி நேரம் வந்து நாங்கள் அவரோட ஆயிடுச்சுனாங்க. அதில் வந்து உலக நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம் அந்த விருது கொடுத்த வந்து ஒஸ்லோ தீர்மானம் இப்படி வந்த இடத்துல வந்து அதை ஒஸ்லோ தீர்மானம் சம்பந்தமாக கலைச்சி பேசி வந்து அதை எப்படி என்ன மாதிரி என்ன அதனுடைய அர்த்தங்கள் அதெல்லாம் பேசப்பட்டு. அதே நேரம் வந்து தமிழ்ச்செல்வனோட வந்து நான் அன்றாடம் நேரடி தொடர்பில் இருந்தேன் நான். அதே மாதிரி வந்து பாலசிங்கம் ஐயா இங்கே வந்த ஒவ்வொரு முறையும் வந்து அவரை சந்திக்கக்கூடியதாக இல்லை. நான் ஐரோப்பாவுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் இல்லாட்டி அமெரிக்காவுக்கு வந்து அங்கே அந்த நாடுகளுடைய பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கு போகிற ஒவ்வொரு முறையும் வந்து பிரித்தானியாவுக்கு வர சொல்லி வந்து பாலசிங்கத்தாரையும் வந்து சந்திக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டப்ப. இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் நான் நான் சொல்றேன். இன்றைக்கு அரசியல கலைக்கிறோம்னா இன்றைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சொல்ல பார்க்கணும் வந்து தமிழ் மக்கள் தமிழ் தேசிய அரசியல்ல நம்பிக்கை இழந்து கொண்டு போறாரு. இளைஞர்களுக்கு வந்து தமிழ் தேசியத்துல வந்து அக்கறை இல்லை. ஒரு பக்கம் சொல்லுங்க. இன்னொரு பக்கம் வந்து சொல்றாங்க வந்து நாங்கள் சமஸ்திய கதைக்கவும் வந்து சொல்றாங்க வந்து இங்கே சமஸ்திய கதைக்கவும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பகல் கடை வந்து சொல்றாங்க. சரி,
இன்னொரு பக்கம் சொல்றது வந்து தனித்தமிழத்தை விட வேற ஒன்றுமே இல்லை என்று சொல்றாங்க. தனித்தமிழ் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த இயக்கம் வந்து தனித்தமிழத்தை விட வேற எதையுமே வந்து கன்சிடர் பண்றதுக்கு தயாராக இருக்கீங்க என்று சொல்றாங்க. இந்தியா யதார்த்தம் என்ன? இந்தியா 2024 தேர்தலோட வந்து தமிழ் தேசிய இந்த தேர்தல் ஊடாக ஜனநாயக ரீதியா வந்து தமிழ் தேசிய அரங்கு வந்து பலவீனப்பட்டு போயிருக்கிறன்றதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியும். சரிதானே? ஏன் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கையில வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சிக்கும் வந்து வாக்களிச்ச மக்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் வந்து இது சாத்தியம் இல்லைன்னு தான் மக்களுக்கு சொல்றாங்க. தேர்தலுக்கு வந்து தீவிர தேசியவாதத்தை கதைச்சு போட்டு வாக்கு எடுத்து போட்டு அதுக்கு பிறகு வந்து சாத்தியம் இல்லை தான் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு விரக்தி. இந்த காலத்துல இப்படி சொல்லி போட்டு நாங்க நம்பி வந்து உங்களுக்கு போட வந்து நீங்க இப்படி சொல்ல வந்து என்னடாப்பா இப்படி எல்லாம் நடக்குது வந்து ஒரு விரக்தி. அதானே சனத்துக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு சரி இதே நீங்கள் திருப்பி சொல்லணும். ஊடகங்கள் இருக்கிற முழு பேரும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீங்கள் செய்யறது காணா ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரம் தேவாரம் பாடுறவங்க கடவுள் பத்திக்கு வந்து தேவாரத்தை போய் பாடுற மாதிரி வந்து இந்த உண்மையில சொல்லுவோம். அப்பதான் ஜனத்துக்கு வந்து அது கொஞ்சம் விரல் அப்படின்னு சொல்றேன். அப்ப அதுதான் அந்த விரக்தி, அதுதான் அந்த விரக்தி. இப்ப மாண்புமிகு வந்து சும்மா ஒரு வார்த்தைக்கு வந்து சொன்ன உடனே கொஞ்சம் வாக்கு விழுந்து ஒரு தரப்புக்கு அவ்வளவு மாண்புமிகுன்னு சொல்லி போட்டு நீர் மாறாத்தான் இங்கே போய் மாண்பு வந்து மவுனிக்க வச்ச ராஜபக்ச மடியில தான் கொஞ்சம் நிற்கிறார். அவ்வளவு சொல்ல. ஆனா அந்த மாண்புமிகுன்ற வார்த்தை சொன்னோடனே எப்படி அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு வயது கொடுத்து பார்ப்போம். ஏன் அதை செய்கிறாங்க? ஏன்னா நம்பி வாக்களிச்சவன் இவ்வளவு காலம் பாரம்பரியமா வந்து நம்பி வாக்களிச்சு கொடுத்தவங்க வந்து ஏமாத்தப்பட்டதால தான் அந்த விரக்தி. சரி, அப்ப அதுக்காவது மக்கள் அந்த நிலைப்பாட்டில இருந்து விலகின இல்லை. ஆனாலும் ஒரு விரக்தி இருக்குத்தானே, ஒரு குழப்பம் இருக்குத்தானே. அப்படி குழம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எப்படி அவைக்கு வந்து தெளிவை கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம்? 70 வந்து நான் எந்த தாப்பண்ட காலத்துல நான் சொல்லுவாங்க, எங்களோட மூத்த உறுப்பினர்கள் தமிழ் காங்கிரஸ் மூத்த உறுப்பினர்கள் சொல்லினோம், தாங்கள் வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கவும் வந்து போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறதுக்கும் வந்து தாங்க வேறு யாரும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அனுபவத்துல வந்து நாங்க விளங்கி கொண்டாங்க. இதுதான் பாதை. எந்த தமிழக விடுதலை புலிகளுக்கு வந்து அந்த பொறுப்பை அவை கொடுக்கணும், ஆதரிச்சு கொடுக்கணும். அப்ப தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு நேர்மையான தலைமைத்துவம் என்ற ஒரு நம்பிக்கை வர இடத்துல அதுல அதன் நெகட்டிவ் பக்கம் மக்கள் அதை குத்தகை கொடுத்த மாதிரி வந்து அவங்களுக்கு கவனிப்பீனம் வந்து அரசியல் அக்கறை இருக்கிறத வந்து விட்டவே, இயக்கத்துக்கு ஆதரிச்சவே, போராட்டத்துக்கு வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து அதுக்கு உதவி செய்தவே. ஆனா அதன் அரசியலை அவன் முற்றிலும் இயக்கத்துக்கே வந்து விட்டுவே. அதால வந்து ஒரு இடைவெளி ஏற்பட்டு மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து மாறி அது ஒரு தவறு. அம்மையே அப்படி நடந்திருக்க கூட. ஆனா இயக்கத்துக்கும் வந்து ஆயுத போராட்டம் தானே பிரதானம். அப்ப அதுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வளவு சொல்றேன். அரசியல் அதுக்கு பிறகு வரும். ஆயுத போராட்டம் சரி வந்தா இயக்கத்துல அரசியல் தானே அதுக்கு பிறகு உலக சொல்றேன். அப்ப அந்த அரசியல் தண்ட பாட்டுல வரும்போது மக்களும் நம்பினது, இயக்கமும் நம்பினது. அப்படித்தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் 2009க்கு பிறகு வந்து எங்கட மக்கள் வந்து குழம்பி இருக்கிற மாட்டுக்கருத்தில் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில இருக்கிறோம். தமிழ் தேசியவாதம் சம்பந்தமாக வந்து ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் இருக்கிறத வச்சு கொண்டுதான் எதிரி வந்து பயங்கரமா ஊடுருவி வந்து விளையாடுறான். 2009 வெளியேறிட்டீங்களா? இல்ல 2015 பிப்ரவரி மாசம் முடிந்த வாரம் 8 மாசம் நாங்கள் அதுக்குள்ள 2009 போர் முடிக்க 3வது நாளே வந்து இனி ஒற்றையாட்சியும் 13ஆம் திருத்தம் இதைத்தான் கொண்டு போகணும் தான் சொல்ல விடுக்கட்டுவேன். ஆறு தலைமை போட்டு செய்ததாரு தலை போட்டு செய்த இந்த விஷயங்களா அதிலே தெளிவா சம்பந்தன், செல்வம் எடுக்கிறநாதன், மற்றது இவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பங்காளி கட்சிகளுடைய தலைவர்கள் 3 பேரும் வந்து அதுல மாவேசன் ராஜா எல்லாரும் மூத்த முழு பேரும் தான் கடை இயக்கத்தால தெரிவு செய்யப்பட்ட அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 12 பேரை தவிர சரிண்ணே, அதுவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்னோட சேர்ந்து வந்து 13 பேரோ 12 பேர் சரியா ஞாபகம் இல்லை வந்து 12 பேரை தவிர நான் நினைக்கிறேன் எங்களையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். மிச்சம் முழு பேரும் வந்து இந்த 3 கட்சிகளை சார்ந்தவர்கள். அவை வந்து 13ஆம் திருத்த கட்சி அவையின் கட்சி தலைமைத்துவம்
சொன்னதை வந்து செய்ய வழிகிட்ட 13ஆம் திருத்தத்தை வெளியிட்டு. அப்ப சம்பந்தன் வந்து பாராளுமன்ற குழுவை வந்து கூட்டுறாரு இல்லை, என்ன கூட்டினா வந்து அது பிள்ளையா போகும். தேர்தல் அறிவிக்கிற வரைக்கும் வந்து கூட்டாமல் இருந்து போட்டு, தேர்தல் அறிவிச்ச உடனே பாராளுமன்ற உறுப்பினர்களா நாங்கள் இல்லை தானே, அதுக்கு பிறகுதான் கூட்டுறேன். அதுக்கு பிறகு வந்து கட்சிகள் மட்டும்தான் வரலாம் கூட்டத்துக்கு. இந்த சும்மா சாதாரண உறுப்பினர்கள் இயக்கம் விரும்பி அதுக்குள்ள கொண்டு வந்த கட்சி சாராத உறுப்பினர்களை வந்து கூட்டவே இல்லை. அதே கட்சி இல்லாத ஆக்கள் என்று சொல்லி போட்டு அவங்கள கூப்பிடலாம் சொல்லி போட்டார். அவைக்கு வந்து சொன்னா நீங்கள் எதிர்காலத்தில் வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுறதா வந்து நீங்கள் இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான கட்சிகள் ஊடாக நீங்க வரலாமே தவிர நீங்கள் இண்டிபெண்டா வரையினார் சொன்ன இடத்துல அவைக்கு இடம் இல்லாமல் போகும். அப்ப கட்சி 2 வார இடத்துல 4 கட்சிகள் வந்து நாங்கள் தனியே நாங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்ப கால கொள்கையில இருந்த ஒரு துளி கூட இங்கால போகக்கூடாது, நாங்கள் அதோட தான் தொடர்ந்து இருக்கணும். இவை வந்து 13ஆம் திருத்தத்துக்கு போர் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து 13ஆம் திருத்தத்துக்கு வந்து இணங்குறதுக்கு வந்து இணங்கிடுவேன். அதுலதான் நாங்கள் குடியரசு இந்த முரண்பாட்டை வந்து 8 மாதம் நாங்கள் அதுக்குள்ள நின்று கடுமையா சண்டை பிடிச்சினாங்க. சொல்றேன் இந்த சும்மா வேறங்கோ பொன்சேகா வந்து இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்துடைய தளபதி சரிதானே, அந்த தளபதியை வந்து நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்றதான் கூட்டமைப்புடைய இந்த பங்காளி 3 கட்சிகளுடைய முடிவு. அதை கடுமையாக எதிர்த்ததுல வந்து தமிழ் காங்கிரஸ் முக்கியமான ஒரு தரப்பு. தமிழ் காங்கிரசும் இயக்கம் விரும்பி அதுல வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து அதுல உறுதியாக இருந்தது. அப்படின்னா சொல்றேன் அதுல வந்து நாங்கள் அதுல பெரும்பான்மை 2 வாக்காள வந்து அங்காள பக்கம் போகுது. ஏன் ஜெயானந்தமூர்த்தியும் கருணாகரன் முல்லைத்தீவு பாராளுமன்ற என்ன பேர் கனகரட்னமையா சரி, இந்த 2 பேரும் இல்ல. ஜெயானந்தமூர்த்தி வந்து வெளிநாட்டு போயிருக்கிறார், கனகரட்னம் அண்ணன் வந்து கைது செய்யப்பட்டவர். அப்ப மற்றது இவர் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹான் அந்த பேரை மறந்துட்டு அவரும் வந்து நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுல இருந்தார். போர் முடிஞ்ச கையோட வந்து அவர் வெளிநாட்டு போனார். அப்ப இந்த 3 பேரும் இல்லை. அப்ப நாங்கள் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வர அந்த குழுவில் வந்து நாங்கள் சிறுபான்மையாகிறோம். சரி, அப்ப நாங்கள் கட்டுமையா வந்து ஒரு போரை செய்யறதுக்கு இனப்படுகொலையை செய்யறதுக்கு வந்து கட்டளையிட்டவனுக்கும் செய்தவனுக்கும் இடையில தான் போட்டி. அதுல எப்படி அப்ப நாங்கள் போய் அதுல பக்கம் எடுக்கலாம்? ஏன் அந்த செய்விச்சவை போர் முடிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள நடக்கிற சம்பவம் எப்படி எங்க மக்களுக்கு போய் கேட்கிற கையை வெட்டி வந்து உன்னை கொலை செய்தவனுக்கு வந்து வாக்களிக்கணும்? 2 பேரும் வந்து கொலை செய்தவன் தானே. எப்படி வந்து நாங்க கையன் ஏன் செய்விச்சா உங்களோட மனதை வந்து அந்த அடிமை புத்தியாக வந்து மாத்திரத்துக்கு வந்து தொடங்குறதுக்கு செய்தது. ஏன் சிங்கக்கொடியை பிடிச்சாலே துரோகம்னு சொன்ன தமிழரசு கட்சி வந்து எப்படி வந்து சிங்கக்கொடியை பிடிக்குது? இந்த சுதந்திரத்துக்கு போனாலே வந்து அது துரோகம்னு சொன்ன தமிழரசு கட்சி வந்து சுமந்திரன் போய் அதுல கொண்டுறாங்க. எப்படி அது இந்த மெனமாட்டத்தை செய்வது? தமிழ் தேசியத்தை வந்து கைவிடப்படுறது நேரடியா செய்யல, இப்படியான நார்மலை செய்து அதுக்கு மக்களை பழக்க பண்ண வச்சு போட்டு இப்ப இந்த கடைசியில வந்து எல்லாத்தையும் வந்து கைவிடப்படுறதுக்குரிய மூலக்கடவுளுக்காகத்தான் செய்தது. அப்ப இதுல வந்து நாங்க கட்டுமையா சண்டை பிடிச்சு எங்களுக்கு இறுதியில வந்து முடிவெடுக்க வேண்டி வந்த வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறதா இருந்தால் ஒன்றில் அவை கொள்கைக்கு வந்து இணங்குவோம், எல்லாத்தையும் நாங்க வெளியேறுவோம். நாங்கள் இந்த பெரும்பான்மை முடிவு என்று சொல்லி போட்டு அதுக்குள்ள இருக்கிறா வந்து அதுன்ற அர்த்தம் வந்து நாங்க சும்மா இந்த நல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதாகத்தான் இருக்கு. நல்ல பிள்ளைக்கு நடிச்சு போட்டு இப்ப உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்றேன், தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு ஸ்ரீதரன் வந்து தமிழ் தேசியத்தை பற்றி கேட்கிறதானே. ஸ்ரீதரன் தொடர்ந்தும் வந்து இந்த தமிழரசு கட்சியில இருந்த போட்டு இப்படி தொடர்ந்தும் இப்படியே கட்சி கொண்டு இருக்கேனா? ஏன்னா தமிழ் தேசிய தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் இந்த மக்களுக்கு பட்டு மோசமான நடந்து கொண்டு அவருக்கு அதை நல்லா தெரியும். அதைத்தான் அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அது கூட தொடர்ந்தும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கேன். அதை பலப்படுத்தி கொண்டு ஸ்ரீதரனுக்காகத்தான் யாழ்ப்பாணத்தில் வாக்கு விடுகிறது தமிழரசு கட்சி. இந்த சுமந்திரனுக்காகவோ சிவிகே சிவஞானத்துக்காகவும் இல்லை அப்படிங்க சொல்றேன். அப்ப அவங்க பிழைவிடுறாங்க, அவங்களோட நாங்க மோதிரம்னு சொல்லி போட்டு வந்து மோதிர கட்சியின் தலைமைத்துவத்துக்கு வந்து நீங்க வாக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கீங்களா தானே? இது ஒரு கட்டத்தில் அது மாதிரி நாங்களும் செய்திருக்கலாம்.
இயக்கம் இல்லாத நேரம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தம் இல்லை, பொட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தம் இல்லை. நாங்களும் வந்து ஏமாத்திருக்கலாம், மெரிச்சுவோமா, நல்லா ஏமாத்திருக்கலாம். அதுல என்ன பிரயோசனம்? இன்றைக்கு இந்த சுமந்திரனா இருக்கலாம், இவ எல்லாருமா இருக்கலாம். இன்றைக்கு வந்து தமிழ் தேசியவாதத்தை தான் நினைக்கிறோம். சுமந்திரன் எனக்கு நல்ல ஞாபகம். 2001 2010 நாங்கள் கூட்டமைப்பிலிருந்து விலகிட்டோம். வந்து அப்ப பேராசிரியர் சிவநாதன் அவருடைய தலைமையில வந்து ஒரு விவாதம் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில். அப்ப அந்த விவாதம் வந்து எனக்கும் சுமந்திரனுக்கு உடையது. திருமலை கலாமன்றம் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிறது இல்லை, இன்னும் ஒன்று இருக்கு சின்னது. அது ரூஃப் டாப்ல கூரையில வந்து அது மொட்டை மாடி, அதுல வந்து கதிரையெல்லாம் போட்டு வந்து அங்கதான் நடந்தது. நெல்லை அப்ப அதுல சுமந்திரன் சொல்ற, அவர் சுமந்திரன் நினைப்பு, சுமந்திரன் ஒரு தேசியவாதி இல்லை, சுமந்திரன் தேசியத்துக்கு மூமாறானா. சரி, அவர் உண்மையில ஐக்கிய தேசிய கட்சியில தேசிய பட்டியலில் வர வேண்டிய ஒரு ஆள். இந்த தமிழ் அரசியலை வந்து முடக்கணும், தமிழ் தேசிய அரசியலை வந்து என்ன சொல்றது, அதை கண்டெயின் பண்ணணும்ன்றதுக்காக வந்து சம்பந்தன் வந்து போய் கதைக்க பேசி இந்த ஆளை கூட்டி கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல கொண்டு வந்ததை வந்து போருக்கு பிறகு வந்து தமிழ் தேசிய அரசியலை முடக்கிறது. சரி, அப்ப இப்ப போர் விடுதலை போராட்டம் மௌனிக்க பண்ணப்பட்டது. மக்கள் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் அகதி முகாமில் வந்து இருந்தவன், கணிசமான ஆக்கள் வந்து அந்த போர் போனதால வந்து குழம்பி போயிருந்தவன், நம்பிக்கை இல்லாமல் இருந்த மக்கள் சரியா குழப்பத்தில் தான் இருந்தாங்க. விரக்தி, வெறுப்பு, அப்படி கிடக்க குழப்பங்கள் இருந்த இடத்துல வந்து தமிழ் தேசியத்தை என்னன்னு தெரியாத சுமந்திரன் வந்து ஒரு நினைப்புல வந்து அந்த விவாதத்துல வந்து தன் உண்மையான முகத்தை காட்டினவர். என்ன சொன்னாருன்னா, இயக்கத்தை பற்றி ஏதோ ஒன்று கதைக்க வந்து அவர் பச்சையா சொல்றார் அந்த இதுல, ஆயுத போராட்டத்துடைய தோல்வி தருணத்தினுடைய வெற்றி. அந்த விவாதம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இருக்கா இப்ப மாதிரி ஆதாரங்கள். அது நீங்கள் போய் பேராசிரியர் சிவநாதன், இந்த விக்னேஸ்வருக்கு பின்னாடி இருக்கிற பேராசிரியர் சிவநாதன் போய் கேளுங்க. அவர் தான் அவருடைய ஏற்பாட்டில் தான் நடந்த வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட. நான் எத்தனையோ முறை வந்து கேட்டிருக்கேன், இந்த ரெக்கார்டிங்கை எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோவே சொல்றேன். எங்களுக்கு வேறு விதமா இருக்கும்னு நாங்கள் கேட்கணும். ஆனா அதுல கணிசமான ஆக்கள் இருந்து இன்றைக்கும் வந்து அதை சாட்சியமா சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கு. வேணுமெண்டா பேரோட சொல்றேன். சரி, அப்ப இதுதான் சொன்னது. அந்த இருமாப்பிள கழிச்ச இந்த சம்பந்தனம் வந்து எங்களுக்கு சொன்னா வந்து இந்த நீ ஒற்றை ஆட்சி தான், நீ 13ஆம் திருத்தம் தான், முழுமையா அவங்க சமுதிரம் வெளிப்படையா சொன்னதப்பா. சரி, எங்களை வெளிப்படையா சொன்ன இடத்துல இதே எல்லாரும் என்ன இருமாப்பண்டா வந்து இனி இந்த இயக்க கதை, தேசிய கதை இதெல்லாம் இனி இடமில்லை, நாங்கள் விரும்பினாலும் சும்மா கொண்டு போகலாம், அந்த தேசிய தலைவர் வந்து கொண்டு போன மாதிரி இப்ப இனி தான் என்ற ஒரு நினைப்புல வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பச்சை பச்சையா சொன்னேன். இங்க சிலருடைய நிற்கலாம். இப்போ ஒரு சிலர் சொல்லிடுறோம் வந்து ஜெயேந்திரகுமார் வந்து என்ன சொன்னோம், பேரும் தீர்க்க தரிசனி அன்றைக்கே வந்து நினைச்சு இதெல்லாம் சொன்னார் வந்து இப்போ எல்லாமே சரியா வருது. உண்மையிலே நான் அப்படி ஒரு தீர்க்க தரிசனி இல்லை, பச்சையா சொன்னேன். அப்படிதான் சொல்றேன். அப்ப இது மூடி மலைக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு இருமாப்பு. தாங்கள் வந்து இப்ப சும்மா தமிழ் இனத்தை வந்து சும்மா தங்களை எடுபடியில வந்து கொண்டு போகலாம். அந்த இருமாப்புக்கு காரணம் என்ன? பின்னுக்கு இந்தியா இது இருந்திருக்குமா, இல்லை ஏதோ ஒன்று பலத்தில் அவர் அப்படி கதைச்சிருக்க முடியும்? போர் முடிகிறதுக்கு முன்னம் நான் நினைக்கிறேன் மார்ச்சோ ஏப்ரல் மாதம் 2009 என்ன வந்து ஒரு முக்கியமாக தெற்க சார்ந்த என்ற ஒரு வகையில் ஒரு உறவினர், நெருங்கின உறவினர். அவர் தெற்கில் வந்து ஒரு ஆய்வு மையத்தினே எக்ஸிகூட்டிவ் டைரக்டர், சக்தியா இந்த தூதரகங்கள் மட்டத்தில் வந்து மதிக்கப்படுற ஒரு டைரக்டர். அவர் என்ன திடீர்னு தொடர்படுத்து வந்து என்ன சந்திக்கணும், என்ன மட்டும் இல்லை, என்னுடைய தாய், என்னுடைய துணைவியார் மற்றும் என்னுடைய அக்கா குடும்பத்தில் அப்போ மட்டும்தான் இருந்தா. இப்போ நான் சொன்னேன், என்னுடைய துணைவியார் வெளிநாட்டில் படித்து கொண்டிருந்தாங்க, என் அக்காவும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார், தாய் மட்டும்தான் இருந்தார். நான் சொல்லி நானும் தாயும் மாறேன். அவங்க போய் சந்திச்சாங்க குழுவில். இப்போ சந்தித்த இடத்துல வந்து அவர் சொன்னார்,
தான் வந்து கொழும்புல இருக்கக்கூடிய மேற்கத்திய இந்திய தூதரகங்களால வந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. என்னோட கதைக்கிறது என் அம்மாவுக்கும் முன்னால தான் சொல்றேன். சரி, என்னடா தான் சொல்றதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்கு தான் சொல்றேன். அப்ப இது தான் சும்மா தனிப்பட்ட கருத்து இல்லை. இந்த பின்னணியில தான் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு கேட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் என்றபடியாக தான் உங்களோட குடும்பத்தையும் வந்து நான் வரைச்சொல்லி கேட்டேன். ரெண்டு சொல்லி போட்டு சொல்றாரு வந்து சம்பந்தனுக்கு வயது போகுது, அவர் கனகாலம் இருப்பார் என்று சொல்லி தெரியாது. அப்ப ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைவர் தேவை. தூதரங்கள் மட்டத்தில் வந்து உங்களுக்கு அத்தனை தகுதியிலும் இருக்குன்றது தான் அவர்களோட கருத்து. இளம் ஒரு குடும்ப பின்னணியும் இருக்கு, அரசியல் உங்களுக்கு அனுபவம் இருக்கு, அப்படி எல்லாமே பார்க்கணும் வந்து அப்போ நீண்ட காலத்துக்கு வந்து நீங்கள் தலைமைத்துவத்தை கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு தான் அவர்கள் உங்களை விரும்பினோம் என்னிட்ட வந்து சொன்னார். அப்போ எனக்கு தெரியும் தானே, இப்போ அவர் தூதரங்கள் மட்டத்தில் வந்து மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு அமெரிக்கான்னு எடுத்துக்கொள்ளலாம், செல்வாக்கு பெற்றவர் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்போ அப்படி என்றா வந்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய பார்வை எப்படி இருக்கும்னு தெரியும் தானே. அந்த தலைமைத்துவம் எப்படி இருக்கணும். இப்போ சம்பந்தனை ஆதரிக்கிறேன்டா வந்து அது அது சம்பந்தனையும் ஆதரிக்கிறோம்னு எங்களுக்கு இப்போ தெரியும் தானே, இப்போவாவது தெரியும் தானே. இயக்கம் இருந்த காலத்தில் வந்து எங்கள் வந்து நல்லபடியாக அந்த முகமுடியை போட்டு நடிச்சார். இப்போ தெரியும் தானே பொறுப்புற பின்னு நோக்கி பார்க்க. அப்போ அந்த நேரம் ஆனால் எனக்கு தெரியும் இந்த தமிழ் தேசிய கூட்டம் உருவாக்குறதுக்கு முன்னம் வந்து இவையெல்லாம் காட்டி கொடுத்த ஆக்கள். அந்த பிறவையும் எங்களுக்கு நல்லா தெரியும், அந்த அனுபவம் இருக்கு. என் அப்பா எப்படி இவங்களோட மோதலன்னு என்ன தெரியும். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்த வந்து அப்படி என்ன வந்து என்ன சொல்றேன் சம்பந்தனுக்கு அடுத்தண்டா வந்து இப்ப இனி போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து தமிழ் இனத்துடைய தலைவராக வந்து நான் என்ன கொண்டு வர தயார்ன்றதை தான் சொல்ல வரீனேன். தாங்கள் அதுக்கு ஃபுல் பேக்கிங் நாங்கள் தருவோம், இந்த தூரங்கள் கொடுப்பினோம் என்ன என்ன தலைமை தலைவர் ஆக்குவீனம் என்றதான் சொல்லுவார். அப்ப நான் எனக்கு இப்படி நடக்கு வந்து ரெண்டு பார்க்க அப்ப நான் கேட்டு நான் வந்து எனக்கு ஒரு அரசியல் இன்னும் நாங்கள் சண்டை பிடிக்க தொடங்கிட்டோம். அப்ப எனக்கு ஒரு அரசியல் பார்வை ஒன்று இருக்குத்தானே, அது நான் பூர்ணமாக நானே அதை நம்புறேன். இது வேறு யாரும் திணிச்சது இல்லை. நீங்க நினைக்கக்கூடாது இயக்கம் வந்து திணிச்சாரு. நான் மனப்பூர்வமாக அந்த கொள்கையை வந்து நான் விரும்புகிறேன் என்று சொன்ன இடத்துல வந்து அவர் சொன்ன வந்து இல்லை அந்த கொள்கை என்ற விஷயத்தில் கல்யாணம் வந்து நீங்கள் விட்டு கொடுப்போம் அப்படி சொன்னேன். விட்டு கொடுக்க வேணும், விட்டு கொடுப்போம் ஏண்டா அந்த கொள்கை இல்லாட்டி வந்து அந்த தலைமைத்துவத்துக்குரிய அந்த முடிவை வந்து அவர்கள் மாற்ற வேண்டி வேற. அப்போ அது எனக்கு நேரடியாக நடந்த அனுபவம். சம்பந்தன், சுமந்திரன், சிவிகே சிவஞானம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் மணிக்கநாதன் எல்லாரும் வந்து இந்த தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு வித்தியாசமாக தான் நடந்து கொள்ளணும். அப்போ ஏன் அது அப்படி நடந்து கொள்ளணும் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குவோம். நீங்கள் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டீங்களா? அவங்க சொன்ன கேட்ட கோரிக்கையை இல்லை ஏற்றுக்கொள்ளல? அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புல தலைவராக இருந்திருப்பீங்களா? இப்போ அந்த அதை நீங்கள் அப்போ ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் வந்து தலைவராக சிலவரை வந்து சம்பந்தனுக்கு அப்புறம் இல்லாட்டி அவரை முடிச்சு போட்டு தான் அது வேறு விதமாக போகும். அப்படி இல்லை, அவருக்கு பிறகுதான் சரி தெளிவாக சொல்றேன். அப்படி வந்திருந்தாலும் நான் அந்த அவையை விரும்பின அந்த நிலப்பாட்டை வந்து கடைபிடிக்கிற ஒரு தலைவராக தான் இருந்திருக்கலாம். அதை தலைவர் பதவியை வந்து எடுத்து போட்டு நான் வித்தியாசமாக யோசிச்சேன்னா வந்து என்ன முடிச்சு போட்டு வந்து கொத்து கொத்தா செத்தது இல்லாமல் இந்த சுமந்திரனுக்கு வந்து என்ன நாங்கள் சொல்லித்தானே தெரியும். அவருக்கு என்ன பேப்பர் பார்த்தது வந்து தெரியாது. இல்லையாப்பா கடைசி நேரத்தில் வந்து ஹெவி ஆர்ட்லர் அடிக்க வந்து ஆக்கள் 100, 200, 300 வந்து ஒரே இடத்துல வந்து விழுந்து சாகுறாங்க. அப்போ அது விழுந்து சாகணும் அது என்ன எல்லாம் புலியின்றா சொல்லுறாங்க. அவரே சொல்கிறாரு அப்பாவியால் கொல்லப்பட்டாண்டு சரிண்ணே. ஆனால் அப்பாவியால் கொல்லப்பட்டாண்டு வந்து அவர் சொல்கிறதுக்கு வந்து இப்போ எப்படி அந்த ஆக்ட் வந்து போட்டு அள்ளிக்கிற நோக்கத்தோடு தான் அது நடந்திருக்கு. ஓமா இல்லையோ, ஒரு தாக்குதல்ல 200, 300 பேர் சாகக்கூடிய அளவுக்குத்தான் அந்த அந்த ஹெவி ஆர்ட்லரி வந்து அடிச்ச மல்டி பேரல் ஹெவி ஆர்ட்லரி எல்லாம் பாவிக்கப்பட்டது சரிண்ணே. அப்போ
அவர் அந்த இடத்துல வந்து தமிழரசு கட்சியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணின்னு சொல்றது வந்து இனப்படுகொலை நடக்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. கூட்டமைப்பா இருந்து இந்த ஐநா விவகாரங்கள் வந்து மனித உரிமை பேரவையில் நடக்க எல்லாம் வந்து அவை சொல்ற அதுல சொன்ன நிலப்பாடு இனப்படுகொலை தமிழருக்கு நடந்ததாக நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. யார் குறிப்பிட்ட யார் இந்த கதை சொன்னது? எல்லாரும் தான். ஒருத்தர் வந்து இனப்படுகொலை இந்த கதைக்கு இல்லை, சும்மா மக்கள் இங்க போய் காட்டுறதுக்கு வந்து இருந்த கதைப்பினம். ஆனா அங்க உரிய நேரத்துல உரிய இடத்துல வந்து போய் கதைக்க வேண்டிய இடத்துல இனப்படுகொலைக்கான ஆதாரம் இல்லைன்னு தான் சொன்னேன். கதைச்சது முழுக்க வந்து போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சொல்லி தான் கதைச்சேன். ஏன் அப்படி கதைக்கிறேன் நான் உங்களை சொல்றேன், இப்ப சொல்றேன். போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று சொல்றது ரெண்டு தரப்புகளும் மோதி. சரி, யுத்த சட்டத்துல ரெண்டு தரப்பு மோதிர இடத்துல வந்து அந்த ரெண்டு தரப்பு மோதினாலும் கூட வந்து அதுக்குரிய வந்து லோஸ் இருக்கு. அவ்வளவு சொல்றேன். அப்ப அந்த அந்த ரெண்டு தரப்பினுடைய மோதல்ல வந்து ஆக்கள் சாக அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து போர்க்குற்றமா மனித குலத்துக்கு எதிரான குற்றமான்னு தேடுற மட்டும்தான் அதோட மட்டும்தான் மட்டுப்படுத்தப்படும். இனப்படுகொலை என்றது அப்படி இல்லை. இனப்படுகொலை இது எல்லா சம்பவங்களையும் சேர்த்து வந்து அதுக்கு மேலாக ஒரு மெனோனில இருந்ததா என்று பார்க்குற ஒரு விஷயம். அப்படிங்க சொல்றேன். அப்ப அந்த மெனோனிலையோட வந்து ஒரு இனத்தையே ஒன்றில் முழுமையாக இல்லாட்டி பகுதியாக அழிக்கிற தமிழரே அழிக்கணும் என்ற நோக்கத்துல வந்து செயல்பட்ட இல்லாட்டி ஒரு ஒரு மனித ஒரு ஒரு மக்கள் கூட்டத்தையே அழிக்கணும் இல்லாட்டி ஒரு மத சார்ந்தவர்களே அழிக்கணும், ஒரு 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 கூட்டத்தை அழிக்கணும் என்ற நோக்கத்துல வந்து செயல்பட்டது வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் மட்டும்தான். இயக்கம் அப்படி செயல்படுங்க இல்ல. நீங்க சொல்லும் போது நாங்க ஒரு விஷயம் வடகிழக்குல இயக்கம் வந்து மோதின வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தோட மட்டும்தான். ஸ்ரீலங்கா ராணுவம் வந்த மோதின வந்து இயக்கத்தோட மட்டும் இல்ல மக்களையும் சரி. சரி, அப்ப அந்த இனப்படுகொலைக்கான நடந்ததா இல்லையான கேள்வி வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக மட்டும்தான் விசாரணை செய்யலாம். அந்த விசாரணை நடக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஸ்ரீலங்கா அரசை வந்து காப்பாற்றணும் என்றதுக்காகத்தான் சரி இந்த இனப்படுகொலை என்றதை வந்து வலியுறுத்த இல்லை. ஆனால் இப்ப வந்து அவங்க வலியுறுத்தாட்டில் வந்து ஒட்டுமொத்த தமிழினமும் அன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் இனப்படுகொலை என்று கதைச்சினாங்க. ஒரு எவரும் கதைக்கு இன்றைக்கு ஒரு சிலர் வந்து தமிழீழத்தை பற்றி கதைக்கிறோம், தமிழீழம் வேணும் என்று. அன்றைக்கு வந்து அவை ஒருத்தரம் வந்து இனப்படுகொலை என்று கதைக்க நாங்கள் மட்டும்தான் தனித்தரப்பா வந்து நின்று இந்த இனப்படுகொலை வந்து கதைக்கணும் சொல்லி நாங்கள் நாடு நாடாக சென்று அங்கே புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு வந்து வலியுறுத்தி கொண்டு வந்தோம். அப்படியே சொல்றேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த இனமும் இனப்படுகொலைன்னு சொல்ற இடத்துல வந்து இப்ப இனி தொத்தும் போயாச்சு, வாக்கும் பிழை இல்லை, மக்கள் நிராகரிக்கணும், மக்கள் மட்டத்தில் போய் கதைக்கமே இல்லாமல் இருக்கு. முந்தி பெரிய ஆள் மாதிரி நாடுகளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வந்து அதை ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கு. அப்ப இனி கொஞ்சம் திருந்துற மாதிரி காட்டணும். இப்ப நடந்த முள்ளிவாய்க்காலை பற்றி வந்து திருத்தையில பெரிய சட்டத்திரையும் வந்து சொல்லிட்டாரு, வந்து ஆதாரம் இல்லை என்று இனப்படுகொலை சொல்ற. அப்ப என்ன பிடிக்குது அது இனப்படுகொலை பற்றி கதை காட்டி வந்து இப்ப மக்கள் மட்டத்தில் போகவும் இல்லை. ஆனா அதை ஏதோ ஒரு வாயில சொல்லணும். அப்ப என்னத்தை பிடிக்கிற சொல்றதுக்கு இந்த செம்மணியை பிடிக்கிறார். அப்ப செம்மணி வந்து கண்டுபிடிக்க தொடங்கின உடனே வந்து சொல்லப்படுறது வந்து செம்மணி வந்து ஒரு மாஸ் கிரேவாக வந்து நிரூபிக்கப்படலாமாக இருந்தால் கூட்டாக வந்து மக்கள் வந்து கொல்லப்பட்டு அங்க புதைக்கப்பட்டதாக காட்டலாம்டா அது இனப்படுகொலைக்கான ஒரு நல்ல உதாரணம் என்று சொல்றேன். அதுக்கு பிறகு வந்து அதை இனப்படுகொலை கதை அதுக்கு பிறகு சைக்கிளான சொல்றாரு ஒரு இடத்துல சுமந்திரன். நான் கேட்கிறேன், நீங்களும் இந்த மண்ணில் தானே இருந்தீங்க. செம்மணி நடக்க செம்மணி வந்து தனி நபர்களை அங்க கொண்டு போய் சுட்டு புதைச்சதா இல்லாட்டி ஒரு தாக்குதல் ஒன்று நடந்து அப்பட்டமாக கண்மூடித்தனமாக வந்து தாக்கி அந்த மக்கள் எல்லாரையும் வந்து செத்து போக அவங்கள வந்து புதைச்சதா? எப்படி நடந்திருக்கு? எப்படி நடந்தது இல்லை தெரியும் தானே எப்படி நடந்தது? செம்மணி தனித்தனியா சுட்டு தனித்தனியா வந்து சுட்டு தமிழர்களை தான் தனித்தனியா சுட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் சுட்டு செம்மணியை தனித்தனியாக சுட்டு குழந்தையில சுடுறது மிக முக்கியம். இனத்தை அழிக்கிறதுல வந்து அது தனித்தனியா வந்து ஏதோ குற்றவாளிகள் என்று பார்த்து வந்து பார்க்கலாம், அது போர்க்குற்றமாக போகலாம். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் வந்து கொண்டு அங்க குவிஞ்சாண்டது வந்து மிக முக்கியம். என்னடா அது வந்து ஒரு இனத்தை அழிக்கிற நோக்கத்தோடு தான் நடக்குது. சரி, அது செம்மணி வந்து இனப்படுகொலை என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் பண்ணதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் கேட்கிறேன்,
தனித்தனியாக சுட்டு அங்க புதைக்கிறது வந்து இனப்படுகொலைக்கான ஒரு நல்ல உதாரணமாக நீங்கள் நினைப்பீங்களா? இல்லாட்டி ஏவுகணை அடிச்சு வந்து கண்மூடித்தனமா யார் யாருன்னு தெரியாமலே வந்து அடிச்சு நொறுக்கி ஆக்கள் எல்லாரையும் வந்து அடிக்கிறது வந்து ஒரு நாளில செம்மணியில கண்டுபிடிச்சிருக்கிற 350 உடலங்கும் கூட ஒரு நாளையில வந்து 2 ஹெவி ஆர்டிலரி அடிச்சு போட்டு வந்து ஆக்களை வந்து 500-600 பேராக வந்து கொள்றதை வந்து இனப்படுகொலைக்கு நல்ல உதாரணமா? எது கூட நல்ல உதாரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்க சட்ட மாணவன் இல்லை தானே, எது நீங்கள் நினைக்கிறீங்க? முதலாவது தான் ஒரு இனத்தை இன்னொரு இனத்தின் மீது பிரி வைக்கிற தொகையான ஒரு அழிப்பை தான் முதலாக சொல்லுவோம். அதான் அப்ப அதே வந்து ஒரு ஆதாரமாக இல்லை என்று சொல்ற அளவுக்கு தான் இந்த அரசியலை கொண்டு போறதுக்கு பார்த்தது. ஆனா இயலாத கட்டம். ஏன்னா சனத்துக்கு வந்து அவ்வளவு முட்டாள் இல்லையே. சனம் வந்து தன்னுடைய ஒரு ஆராய்ச்சியை செய்து தெரிய வருது. அப்ப யார் முட்டாளாகிறது? இனப்படுகொலைக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்ன தரப்பு தான் முட்டாளாகுது. அப்ப இனி கதையை மாத்தாட்டி வந்து மக்கள் மட்டத்தில் போகவே இல்லாது. அப்ப செம்மணியை பிடிச்சு கொண்டாவது சரி அதையாவது செய். அதான் நாங்கள் சொல்ல வரோம். அதையாவது செய்து இந்த மக்களுடைய உண்மையான விஷயத்தை வந்து கதைக்க தொடங்குவோம். ஏதோ ஒரு தேவைக்காக வந்து கதைக்குவோம். நடிக்காய் கதைக்கிற அதை நடிக்கையில் இது சரியாக போகும்ன்ற ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பொதுப்புள்ளியில் வந்து இந்த கட்சியில் கொண்டு வந்து நாங்கள் சந்திக்கணும்ன்ற ஒரு முயற்சியை வந்து நாங்களாகவே வந்து எடுத்து செய்கிறதுக்கு பார்த்துறாங்க. அது சரி வராத இடத்துல சிங்கிள் சமூகத்தை கொண்டு வந்து நாங்கள் செய்கிறதுக்கு பார்த்துறாங்க. வந்து இப்போ இந்த சட்டத்தண்ணிகள் குடும்ப சட்டத்தண்ணிகள் வந்து செய்கிறதுக்குன்னு கேட்ட இடத்துல வந்து நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க தயார் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சாத்தியப்படுமா அந்த கட்சிகள் நம்ம உண்டா இருந்து பார்க்கணும். இறுதியாக உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் அதாவது உங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்கள் சார்ந்த கட்சி முன்னெடுத்துட்டு போகிற அரசியல் வந்து தமிழர்களுடைய அடிப்படை தேவை. அதாவது வந்து சுயாட்சி. இது நாங்கள் என்னதான் நடந்தாலும் சுயாட்சி என்ற ஒன்று எங்களுக்கு இருந்தால் தான் தமிழ் இனம்ங்கிறது ஒன்று இங்கே வாழ முடியும். இல்லாட்டி எப்படியோ அது இனப்பரம்பல் மாற்றப்பட்டு போயிடும். சுயாட்சிங்கிறத நீங்கள் அடிப்படையாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சமகால அரசியலை பார்த்தால் அது சாத்தியப்படுமாங்கிற ஒரு கேள்வி வருது. காரணம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகமாக சமூக வலைத்தளத்தால் ஈர்க்கப்பட்டதால் வந்து சில விஷயங்களை காட்டினோம் இளைஞர்கள் அதன் பின்னால் ஒரு பிரச்சனை வருது. இப்போ திடீரென்று முளைச்ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் சொல்லலாம். யாழ்ப்பாணத்துக்குள்ளேயும் இருக்குது, தென்னிலங்கை கட்சியும் உள்ள வந்துட்டு அந்த அரசியல் வந்து இப்போ புதைக்கப்பட்டும் இருக்கு. அந்த அரசியல் நீங்கள் எடுக்கிற அந்த அடிப்படை அரசியல் இந்த சமகாலத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா? சாத்தியம்? நடைமுறை சாத்தியம். அதான் கேட்குறோம். இப்போ தம்பி, இன்றைக்கு வந்து இலங்கை பங்குறுத்து நிலைமைக்கு போயிருக்கு. இந்த பங்குறுத்து நிலைமைக்கு முன்னம் 2009க்கு பிறகு 2020 வரைக்கும் 10 வருஷம் இருந்தது. போர் நடைபெற்ற காலப்பகுதியில வந்து இலங்கையோட பொருளாதாரம் வந்து சிங்கப்பூரா வந்து வளர முடியல. அப்போ என்ன சொன்னவன்? அப்போ சொன்ன போர் காரணமாக வந்து வளர்க்க முடியல. என்ன போர் முடிஞ்சது. போர் முடிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் நடைபெற்றது. 10 வருஷம் மட்டும் சொன்னேன். 2009லேருந்து 2020 வரைக்கும் 10-11 வருஷம், 12 வருஷம் அப்படி. அதுலேயும் வந்து பெரிய மாற்றம் இல்லை. போருக்கு பிறகும் வந்து பெரிய மாற்றம் இல்லை. போர் நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்த பொருளாதார பலம்தான் அதுக்கு பிறகும் வந்து 10-15 வருஷமாக இருந்தது. அப்படி இருக்க வந்து அப்போ போருக்கு பிறகு வந்து முதலீடு பெரிய அளவில் வெறுமண்டு எல்லாம் கற்பனை கண்ட ஆக்களுக்கு வந்து அதெல்லாம் ஏமாற்றம். அப்படி இருக்க வந்து 2022 வந்து கொரோனாவோட இந்த இவங்க கொள்ளையம் அடித்த களவெடுத்த ஆக்களும் சேர்த்து பங்குறுத்து நிலைமைக்கு கொண்டு போடுவேன். இருக்கிற இடத்தையும் வந்து கீழே கொண்டு போய் தரமட்டத்துக்கு கொண்டு போடுவேன். சரி நானே இப்போ தரமட்டம் சரி, தரமட்டத்தில் இருந்து ஏதோ ஒரு வயலில் எழுப்புறதுக்கு வந்து IMF-ஓட ஒரு ஒப்பந்தம் செய்தது. IMF-ஓட ஒப்பந்தம் செய்து 5 வருஷத்துக்கு வந்து கடன் பெரிய கடன் இலங்கைக்கு இருக்கக்கூடிய வருமானத்துக்கு மேலே கடன் கூட. சரிதானே? வருடாந்தம் வந்து கடன் கூடிக்கொண்டு தான் போகும். அப்போ அப்படி இருக்க வந்து அந்த கடன் கட்டுறதை வந்து 5 வருஷத்துக்கு நிப்பாட்டுறேன். கட்ட தேவையில்லை. 5 வருஷத்துக்கு நிப்பாட்டி அந்த 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து கடனுக்கு கட்டாமல் நீங்கள் முழுமையாக உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு, குரோத்தை உருவாக்குறது, சரிண்ணே, நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு கால அவகாசத்தை வழங்குறது. 2028ஓட வந்து அந்த 5 வருஷம் முடியுது. பொருளாதாரத்தில் வந்து ஒரு முன்னேற்றமும் இல்லை, முன்னேற முடியாது. ஏன்?
வந்திருக்கிறவன் வந்து IMF உடைய சித்தாந்தத்துக்கு நேர்மாறாக வந்து ஒரு சித்தாந்தத்தை கொண்ட ஒரு மார்க்சிசவாத பாரம்பரிய கட்சியாக இருக்கு. ஆனால் ஒத்து போகிறாங்களே அதோட IMF ஒத்து போக வேணும்டா அவங்கள என்ன தெரியும் உதவிட்டா வந்து ஒரு இப்போ இருக்கிற நிலைமையும் வந்து மோசமடையும். அப்போ வேறு வழியில் வந்து இதோட ஒத்து போகணும்ன்றதுக்காக வந்து இருக்கிறோம். சரி நான் அப்போ ஆனால் குரோத் இல்லை, செய்ய வேண்டிய கடமையை உங்களால் செய்யலாம். சரிண்ணே, இந்த JVP வந்து 3 பேர் பாராளுமன்றத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யக்கூடிய கட்சியாக இருந்து இன்றைக்கு வந்து 159 பேராக வந்து தெரிவு செய்யப்பட்ட இவண்ட கொள்கைக்காகவா இல்லை இருந்த வந்து அந்த அநியாயம் செய்த நம்ப இல்லாது இவங்க எல்லாருக்கும் பாடம் படிப்பிக்கணும்ன்ற ஒரு காரணமாகத்தான் தெரிவாக ஒரே ஒரு தெரிவாக வந்து இவே இருந்தது. மாற்றம் அது மட்டும் அல்ல, மாற்றம் அவங்கள ஏமாத்தி கொள்ளையடிச்சவர்களை வந்து தோக்கடிக்கணும்ன்றதுக்காக இவை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இவைக்காவது போடுவோம் என்று சொல்லித்தான் போட்டதே தவிர இவேண்ட கொள்கை மார்க்சியவாதத்தை எல்லாத்தையும் விரும்பி வந்து ஆதரிச்சண்டு இல்லை. தெற்கில பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கணும் இவங்களுக்காக வந்து அட்லீஸ்ட் வந்து கொள்ளை அடிக்கிறத நிப்பாட்டி இவங்க வந்து IMF விஷயத்தை என்னோட IMFக்கு வந்து நாங்கள் அதை கிழிச்சரிக்க மாட்டோம்ன்ற உத்தரவாதங்கள் எல்லாம் முன்னுக்கே கொடுத்தவன் JVP. அப்போ அந்த நம்பிக்கையில தான் இவைக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த புரட்சி நடக்க இல்லை, பொருளாதார புரட்சி நடக்க இல்லை. சரி, ஏன் நடக்க இல்லை? ஏன் நடக்க இல்லைண்டா போர்க்காலத்தில் சொன்னவன் போர் முடிய வந்து பொருளாதாரம் சிங்கப்பூர் மாதிரி வரும். அப்போ போரை நியாயப்படுத்தி இயக்கத்தை இனாடிப்பு செய்து அழிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பொருளாதாரத்தை தான் காட்டி நியாயப்படுத்து. போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து 10-15 வருஷம் அவைக்கு ஒரு போரும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, பொருளாதாரத்தை வந்து வளர்க்க முடியல. சரியானே, பேருந்து தரமட்டம் பங்குரோத்து நிலைமை உவக்குப்புறவா விழுந்திருக்கு. அதுல இருந்து எலும்பு இல்லாமல் இருக்கு, மிகுதி 10 வருஷத்துக்கு எலும்பு இல்லாமல் இருக்கு. சரி, ஏன் இது ஏன் இப்படி போகும்? மற்ற நாடுகள் இல்லாமப்பா ஒரு போர் முடிஞ்ச கையோட அங்கோ போறாங்க. இந்த பங்களாதேஷ் வந்து நாங்கள் பங்களாதேஷ் உலகத்திலே கடைசி இடத்துல இருந்த நாடு வந்து இன்றைக்கு இலங்கைக்கு வந்து கடன் கொடுக்கும். சரி, இப்ப ஏன் அது நடக்குது? ஏன் அப்படி போகுது? இலங்கை ஒரு சின்ன நாடு. இந்த சின்ன நாட்டோட ஒப்பிட்டு பார்க்க வந்து இந்தியாவோட பெண்ணாம் பெரிய வெள்ளரிச்சு. இன்றைக்கு இந்தியாவோட பொருளாதாரம் வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. சரி, இந்தியாவில் போய் முதலீடு செய்யறதுக்கும் இலங்கையில போய் முதலீடு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கே ஏற்கனவே வெற்றி பாதையில போய் கொண்டு இருக்கு. இலங்கையில வந்து முதலீடு செய்யறா லாபம் இருக்குத்தான். இப்ப முதலீடு செய்தால் இன்றைக்கு கொஞ்சத்தை போட்டால் இதுண்ட பெருமதி கணிசமா வளரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவன் இங்கே வருவான். இந்தியாவில போய் முதலீடு செய்தால் அது ஏற்கனவே பலமான ஒரு பொருளாதார பெறத்துல இருக்கிறனால வந்து அது பெரிய அளவுல வளராது. வளரும் கட்டாயம், ஆனா பெரிய அளவுல வளராது. அந்த வேகம் வளர்ச்சின்ற வேகம் வந்து இப்ப நாங்கள் வந்து ஒரு பேங்குக்கு போய் வந்து ஒரு டிபாசிட்ல போட்டு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போடுறோம்டா எங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஒரு பேங்க் வந்து குறைவு, இன்னொரு பேங்க் வந்து 7% தான் கொடுக்குது, 20% கொடுக்குதுண்டா 20% வந்து ஒரு நல்ல பாரம்பரிய வங்கி இல்லை. ஆனா 20% வந்து நியாயமான ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்ப அது ஒரு பாரம்பரியமான வங்கி இல்லை, அது ஒரு புதுசு என்று நினைச்சு அந்த ரிஸ்கே ஏன் எடுப்போம்டா வந்து அப்ப பெரிய அளவுல கொடுக்குறாங்க, கொடுத்து போட்டு பார்ப்போம். அப்போ ஒரு முதலீடு வந்து ஒரு குறிப்பிட்ட இவைக்கு கொடுக்குற அளவுக்கு அங்க கொடுக்க மாட்டோம். அதை கொடுத்து போட்டு அதுல எப்படி விரபுதுன்ற பார்த்து போட்டு தான் நல்லது கட்டத்துக்கு போகும். அப்ப இன்றைக்கு வந்து அந்த நிலையில தான் இலங்கை இருக்கு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்க்க, இல்லாட்டி இந்த பிராந்தியத்தோட ஒப்பிட்டு பார்க்க. இந்த பிராந்தியம் வந்து என்ன, சவுத் ஈஸ்ட் ஏசியா டைகர் இக்கானமி. இந்த பிராந்தியம் இந்த சிங்கப்பூர் இந்த நாடுகள் எல்லாமே, இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லாமே வந்து டைகர் இக்கானமிஸ் என்று சொல்றோம். அப்ப அவையோடு தான் நாங்கள் போட்டி போடுறோம். சரி, அப்ப இங்கே வாரத்துக்கு ஒரு தேவையும் இல்லை, ஒருத்தருக்கும். சரி, அந்த தேவை எப்ப உருவாகும்டா இங்கே ஒரு இனப்பிரச்சனை இல்லை, ஒரு இஸ்திரத்திறமை நிச்சயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு சின்ன நாடு. இப்ப வந்து நாங்கள் முதலீடு செய்தால் அதற்கு எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பல மடங்கால வந்து மற்ற நாடுகளில் போய் முதலீடு செய்யறதுக்கும் கூட இந்த சின்ன இடத்துல வந்து போய் முதலீடு செய்தால் அது வளர்றதுக்கான வாய்ப்பா கூட இல்லை. சின்ன பலவீனமான நாடு அதால வரக்கூடிய வருமானம் கணிசமான மடங்கால வந்து கூடவா இருக்க மற்ற நாடுகளுக்கும் கூட. அதான் ரிஸ்க் எடுக்கிறதுல பிரயோசனம் இருக்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த அந்த முதலீடு இங்க வரும். அப்ப ஏன் அந்த ரிஸ்க் தொடர்ந்து இருக்கு, ஏன் அது பெரிய ஹை ரிஸ்க் ஆயிருக்கு?
தமிழருடைய இன பிரச்சனை தீர்க்காமல் இருக்கிறபடிங்க. அதனாலதான் இந்த பொருளாதாரம் வழக்கு இல்லாமல் இருக்க. எல்லாத்தையும் வந்து போர் முடிஞ்சதோட வந்து போர் தான் பிரச்சனை, போர் முடிஞ்சா வந்து பலந்திருக்கணும் 10-15 வருஷத்துக்கு கூட செய்ய முடியலையே. இனப்பிரச்சனை தொடர்ந்து இருந்தது தீர்க்காம. அப்ப இந்த இனப்பிரச்சனை இன்றைக்கு போர் இல்லாமல் இருந்தாலும் கூட நாளைக்கு வந்து சில விட திரும்ப ஒரு போராட்டம் அடிக்கலாம். இனப்பிரச்சனை இருக்கிற வரைக்கும், இனப்பிரச்சனை இருக்கிற எந்த ஒரு நாட்டிலையும் வந்து நிரந்தரமாக வந்து தீர்த்து அந்த மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டாலே ஒழிய அந்த அமைதி நிலைமை நிரந்தரமா இருக்கும் என்ற எந்த இடத்திலும் வந்து ஆதாரம் இது வரைக்கும் இல்லை. அதே ஒரு கட்டத்துல திரும்பவும் பிரச்சனையா வரும். அப்படின்னு சொல்றேன். இது ஒரு பிடியாக இருக்க மற்றது ஐநா நாடுகள் இவை எல்லாருமா வந்து சொன்னது என்ன போருக்கு பிறகு இந்த சிங்கள தலைவர்கள் போய் வந்து அந்த நாடுகளுக்கு சொல்ல வந்து இங்கே இருந்த வெறும் பயங்கரவாத பிரச்சனை அதை நாங்கள் முடிச்சிட்டோம், இப்ப தமிழருக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அந்த நாடுகள் அதை இல்லை ஒரு உண்மையான பிரச்சனை இங்க இருக்கு. தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு இன பிரச்சனை இருக்கு. தமிழ் மக்கள் வந்து நாட்டினுடைய அரசியலமைப்புகள் ஒன்றையும் வந்து ஆதரிக்க இல்லை. நீங்கள் என்றைக்கு வந்து தமிழ் மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நிறைவேற்றீங்களோ அன்றைக்குத்தான் இந்த இனப்பிரச்சனை தீர்த்தா வந்து நாங்கள் எடுக்கலாம். எல்லாத்தையும் வந்து நாங்கள் பொய்க்கு வந்து இனப்பிரச்சனை தீர்த்ததுன்னு சொல்லி எங்களை மக்களுடைய வரிகள் கட்டி வந்து எங்களுடைய அரசுக்கு கொடுத்த பணத்தை நாங்கள் இங்க கொண்டு வந்து கொட்டேலாம். எங்களுக்கு அதை உறுதியா தெரிய வேணும், இனி இனப்பிரச்சனை படிக்க போறது இல்லை. சரி, அதனாலதான் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வாண்ட சொல்லினோம். அப்ப எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனையும் இல்லை, தமிழருக்கும் எங்களுக்கும் இனப்பிரச்சனை இல்லை, ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வர தேவை இல்லை. இனப்பிரச்சனைக்கும் தீர்வு அதுக்குள்ள உள்ளாலதான் வரும்னு சொல்றது தேவை இல்லை. சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஸ்திரத்தன்மையை வந்து நீங்கள் நிரூபிச்சு காட்டணும். ஸ்திரத்தன்மையை நிரூபிக்கிறதா இருந்தால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட வேணும். எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிடி இருக்கு, நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னுக்கு போறதுக்கு வந்து தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மட்டும்தான் அது அவ்வகையான ஒரு சூழலை ஏற்படுத்தி முதலீடுகள் வரும் என்று தெரிய அது உங்களுக்கு ஒரு மிக பலமான ஒரு பிடிய கொடுக்குதோ இல்லையோ. ஏன் அதை பாவிக்காமல் இருக்கிறோம்? நாங்கள் சொல்றோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசிய பேரவையும் தொடர்ச்சியாக சொல்றது வந்து நாங்கள் எங்களோட இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த தேவைப்பாடை நாங்கள் பயன்படுத்தி உண்மையான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேணும். அவ்வளவு சொல்றேன். நாங்கள் கேட்கிறோம் வந்து நாங்கள் தனிநாட கேட்க இல்லை. நாங்கள் இங்க தனிநாட கேட்டிருக்கிற இடத்துல வந்து அதுக்கு மாற்றீடாக வந்து நாங்கள் எங்களோட தேசத்தை பாதுகாக்கக்கூடிய தீர்வை நீங்க கொண்டுங்கோ, நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் தான் இயக்கம் சொன்ன அதே நிலைப்பாடு தான் நாங்கள் சொல்றோம். நாங்க பிரிக்க சொல்லி தீர்வு வந்து நாட்டை பிரிக்காமல் வந்து எங்களோட தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்வுக்குத்தான் நாங்கள் பெறுகிறோம். ஒரு சமஷ்டி தீர்வு, இந்த கனடால இருக்கிற தீர்வு. கியூபெக் மக்களுக்கு ஒரு தனி தேசமா அங்கீகரிச்சு வந்து அந்த மக்கள் வந்து அங்க கணிசமான சுயாட்சியோட வந்து பாதுகாப்பா தங்களோட தாயாத நிலப்பரப்பை வந்து பாதுகாத்து கொண்டு வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு தீர்வு. சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு மாதிரியான ஒரு தீர்வு. கனடா தான் திறம், சுவிட்சர்லாண்டும் கணிசமான சமஷ்டிக்குரிய பண்புகள் வந்து நாங்கள் பரிசீலிக்க வேண்டும். அப்ப அதுல என்ன அநியாயம், அதுல என்ன தவறு, அதை கேட்கறதுல என்ன தவறு? நாங்க சொல்றோமே தெளிவாக, நாங்க தனிநாடு கோட்பாட்டுக்கு மாற்றுடாதான் நாங்கள் இதை கேட்கிறோம். இதே நீங்கள் சரியாக வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து நீங்கள் அங்கீகரித்தால் நாங்கள் தனிநாடை வந்து நாங்கள் கோராமல் இருப்போம். இது எங்களுக்கு போதுமானதாக இருக்கிற வரைக்கும் விடுங்க சொல்றேன். இதுல என்ன தவறு? அப்ப இதே நாங்கள் எந்த அளவுக்கு இறுக்கி பிடிக்கலாமோ அந்த அளவுக்கு வந்து சிங்கள தேசத்துடைய மக்கள், சாதாரண சிங்கள மக்களுக்கும் தங்களுடைய வைத்து தங்களுடைய பொருளாதாரம் வளர வேணும். அதுதான் அவங்களோட உண்மையான நோக்கம். சரி, அது வளராமல் இருக்கிற வந்து அவைக்குத்தான் பாதிப்பு. அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து தங்களோட தலைவர்களுக்கு வந்து அடுத்தங்களை கொடுப்பினோம். ஆனா நாங்கள் அந்த இனப்பிரச்சனை 2 விதத்துல தீர்க்கலாம். ஒன்றில் நாங்க விரும்பின தீர்வு கொடுக்கறது, இல்லாட்டி நாங்களே எங்கட உரிமையில வந்து கைவிடுற ஒரு நிலைமை உருவாக்கும். ஏன் எங்கட வாக்கை பெற்று போற தலைவர்கள் ஏன் வந்து இந்த எங்கட உரிமையை நாங்களே கைவிடுறதுக்குரிய பாதைக்குள்ள போயிடும்? இதுதான் இப்ப நடக்குது. நீங்க சொல்ற ரெண்டாவது சொல்ற நடந்து கொண்டு அதுதான், அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது 2009 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து 2வது பாதைக்கு போறதுக்கு இணங்கினபடியத்தை நாங்கள் வெளியில வரோம். மக்களும் அதுக்கு போவதானே பார்க்கணும். அதே நீங்க புரிய வைக்கல இந்த மக்களுக்கு, அல்லது உங்களோட கட்சி சார்ந்தோ அல்லது எல்லா கட்சியிலும் போகல. எந்த பார்வைக்கு வந்து மக்கள் அப்படி போகல. வந்து மக்களுக்கு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புலையும் தமிழரசு கட்சியிலையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து
கோபம் இருக்கு. விரக்தி. துரதிர்ஷ்டவசமாக வந்து இவே எல்லாரையும் வந்து ஏதோ தமிழ் தேசிய கட்சியில வந்து ஊடகங்கள் எல்லாருமா வந்து தமிழ் தேசிய கட்சிகள்னு சொல்றதால உண்மையிலே அவை தமிழ் தேசிய கட்சிகள் இல்லை. தமிழ் தேசியத்தை வந்து வெறுமனே தேர்தலில் வாக்கு எடுக்கிறதுக்காக மட்டும்தான் கதைக்கணும். தமிழ் தேசியம் மன்றம் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறது தான் தமிழ் தேசிய மூலம். தேர்தல் முடிஞ்ச கையோட வந்து அதே ஒற்றையாட்சிக்குள்ளே ஐக்கிய ராஜ்யக்குள்ளேயும் 13ஆம் திருத்தத்தை தான் வெளியிடணும். அப்ப இதே தமிழ் தேசிய கட்சியில் இல்லை. அப்படி என்றால் டக்ளஸ் தேவானந்தக்கு விவேகம் என்ன வித்தியாசம்? டக்ளஸ் தேவானந்தம் 13ஆம் திருத்தத்தை தான் சொல்றாரு. என்ன வித்தியாசம் கேட்கிறேன். அப்ப ஆனா அப்படி இல்லை. ஊடகங்கள் வந்து அப்படித்தான் சித்தரிக்க தமிழ் தேசிய கட்சி. நாங்கள்லாம் உண்மையில இருக்கிற ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி, நேர்மையாக தமிழ் தேசியத்துக்கு வந்து பாடுபடுற ஒரே ஒரு கட்சி வந்து நாங்கள் தான். இப்ப மக்கள் சொல்லணும். அப்ப தமிழ் தேசிய கட்சியில் வந்து நாங்கள் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அங்க 9 பேர் இருக்க வந்து அதுதான் உண்மையான தமிழ் தேசிய அரசியல் பாக்குற இடத்துல வந்து அவங்க ஏமாத்துறான்னு தானே பார்க்க. ஐயோ, அப்ப தமிழ் தேசியத்துல இருக்கிற முழு பேரும் ஏமாத்துக்காரன்னு பார்த்தோம், நாங்களும் அடிமைன்றோம். அதுதான் இங்க நடக்குது. சரி, அப்ப இந்த உண்மையை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காகத்தான் எங்களுடைய அமைப்பு வந்து மக்களை தொடர்ச்சியா வந்து சந்திச்சு இந்த உண்மையில வந்து விளங்கப்படுத்தி கொண்டு வரோம். அதே நேனைய கட்சிகள் ஒரு சில கட்சிகள் தானே தம்பி தயங்குறீங்க, அவைய செய்ய போறது இல்லையே. அவங்களோட நோக்கம் வந்து தமிழ் தேசியம் இல்லையே, அதால உள்வாங்க தயங்குறீங்க. அப்படியா? நாங்கள் அவே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவே ஒன்றில் அவே திருந்த வேணும் முழுக்க. சரிதானே? அவே திருந்தாமல் வந்து நாங்கள் போக போறது. அவே தாங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு ஒரு சரியான பாதைக்கு வந்து நாங்கள் நம்பக்கூடிய வகையிலே அவை வந்து இணங்க வரும். ஒருவேளை தமிழரசு கட்சி நான் இணைஞ்சு செயற்பட தயாரா இருக்குன்னு சொன்னால் என்ன நீங்க உங்களோட கட்சி அதுக்கு சம்மதமா, இல்லாட்டி என்ன கொள்கையை முன் வச்சு கொண்டு அங்கே போவீங்க இணைகிறதுக்கு? நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் எங்களோட யோசனைகளாக வந்து நாம் வைப்போம். நாங்கள் அவையோட கதைக்கிறண்டாலும் வந்து அதை மையப்படுத்தி தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போவோம். அவை என்ன கொண்டு வர போயினோம்னு எங்களை தெரியும். அதுக்கும் சுயாட்சி தான். அதுக்கும் சமஷ்டி வடகிழக்குல தமிழர் தாயார் நிலப்பரப்புல வந்து பூர்ண சுயாட்சி வந்து இருக்கு. அப்ப நாங்கள் அந்த அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். அவை என்ன நிலப்பாட்டை வலியுறுத்த போயினோம்னு எங்களுக்கு தெரியா. ஆனால் இதுவரைக்கும் வந்து சட்டத்தரணிகளுடைய கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற கடைசி கூட்டம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதுக்கு பிறகு வந்து சட்டத்தரணிகளும் வந்து கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்ட கொஞ்சம் தவறுகளை செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த நிலையிலிருந்து தான் முன்னுக்கு போகலாம். நாங்கள் அதுக்கு பிறகு நடந்த 2 கூட்டங்களுக்கும் வந்து நாங்கள் ஏற்க முடியாது, நாங்கள் அதோட அதில் சம்மந்தப்படாமல் தயாரில்லையாண்டு. ஆனால் மார்ச் 3ஆம் தேதி நிலையில் வந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்ட தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமையின் அடிப்படையில் தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்தோடு சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்துவதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். திம்பு கோட்பாடை பிரதானமாக வலியுறுத்தி அதை கொள்கையாளர்களோடு வந்து இணங்கி இப்போ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து பேச்சுவார்த்தை நடந்தால் நாங்கள் வந்து தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை நாங்கள் மேசைக்கு கொண்டு போகணும் பரிசீலிக்கு. அதே எந்த பக்கத்துலேருந்து என்ன கொண்டு வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் இனி நடக்கலாம். அந்த ஐக்கிய ராஜ்யம் வந்து 13ஆம் திருத்தம் இதெல்லாம் கைவிடப்படவும் அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது அப்படி இணக்கம் வந்ததுக்கு பிறகு வந்து சுமந்திரன் வந்து ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வந்து ஏதோ ஒரு அவருடைய அந்த ரீல்ஸ் விடுறதானே, அந்த ஒரு ரீலில் வந்து அவர் வந்து ஏதோ அந்த நியாயப்படுத்த பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் வந்து 13ஆம் திருத்தத்துக்கு வந்து 2-3 கூட்டங்களை போட்டிருக்கார். அப்போ இது எல்லாம் நடிப்புன்றது தானே காட்டுது. அப்போ சட்டத்திறனிகளுக்கு நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். இது அவங்க உங்களை இதை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா சட்டத்திறனிகள் சங்கம்? அது என்ன தெரியாது, இன்னும் முடிவு இன்னும் மட்டப்படலை. அப்படியா? சொல்லியிருக்கோம். அவன் இது வரைக்கும் வந்து நம்ம அறிவிக்கிறோம். அடுத்த கூட்டத்துக்கு வந்து தேதியிலும் வந்து எங்களுக்கு அறிவிக்க. சரி, இது உங்களோட உண்மையிலேயே உங்களோட அரசியல் நான் இதுக்கு சொல்லல, அந்த எங்களோட போராட்ட வரலாறு அதுக்கு முதல்ல இருந்த அரசியல் நிலைமையில் பார்த்தா உங்களோட அடிப்படை தமிழர்களுக்கு தேவையான அடிப்படை என்னங்கிறத உங்களோட கட்சி முன்னெடுத்து செல்லுது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால், கோரிக்கை என்ன, நான் ஒரு ஊடகவியலாளராக கேட்குறேன், ஒரு சந்தேகத்தோடு இதை கேட்குறேன். ஏன் கிடைக்கிறது முதலாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? 13ஆம் திருத்த சட்டமோ ஏதோ முதல்ல கிடைக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கு ஒரு அடுத்த கட்டம் நகரக்கூடாது. அது கிடைக்க போவதோ தெரியாதவங்களுக்கு நான் ஒரு உதாரண கேள்வியாக கேட்குறேன். கிடைக்கிறதுக்கு என்ன 87ஆம் ஆண்டுல இருந்து 13ஆம் திருத்தம் இருக்கு. அரசியலமைப்புடைய ஒரு திருத்தம், அதுதான் அரசியலமைப்பு. மாகாண சபையில் வந்து என்ன கிடைச்சிருக்கு?
அதன் ஊடாக கிடைக்கலாம்னா 37 வருஷத்துக்குள்ள வந்து கிடைக்காதது வந்து எப்படி நீங்கள் வந்து சொல்றீர்கள் எதிர்காலத்தில் கிடைக்கும்? அதே ஒரு சந்தேக கண்ணோட்டம் தான். மாகாண சபை தேர்தலில் நடக்குமான்னு தெரியாத நிலை இருக்கு. இல்லை ஏன் அது ஏன் இப்போ இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லாட்டி இந்த நாட்டினுடைய பிரதமர் இல்லாமல் வந்து இந்த நாடு இயங்கலாமா? இல்லை. ஜனாதிபதி இல்லாமல் இயங்கலாமா? இல்லை. கொழும்புல இருக்கிற அரசாங்கத்தை நடத்தலாமா? இல்லை தானே. அது எப்படி வந்து மாகாண சபையில வந்து முதலமைச்சர் இல்லாமல் சபையில் உறுப்பினர்கள் இல்லாமல் வந்து நடத்தக்கூடியதாக இருக்கு? அது எப்படி? அதே என்றால் சட்டத்தில் வந்து உண்மையில சபை தேவையில்லை. சட்டத்தின்படி வந்து சபை தேவையில்லை, முதலமைச்சர் தேவையில்லை. கண்டுடைப்பு ஏன் இல்லை, சட்டத்தின்படி இது கண்டுடைப்பு இல்லை. சட்டத்துல முதலமைச்சரும் சபையின் உறுப்பினர்களும் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குதல். அப்ப நீங்கள் நினைக்கிறீங்க வந்து என்ன, நாங்கள் இந்த மாகாண சபையில் வந்து ஒரு முதலமைச்சரை நியமித்தால் வந்து அவர் வட்டி பிடுங்குவார். நாங்கள் ஒரு வட்டி பிடுங்குறதுமே தான் அங்கே போய் ஆளுநருக்கு வந்து நாங்கள் இப்படித்தான் யோசிக்கிறோம், ஐயா நீங்கள் சொல்லுங்கோ என்று சொன்னால் அவர் தான் தீர்மானிப்பார். வந்து கொழும்போட யார் ஆளுநர்? ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற முகவர், ஜனாதிபதியின் முகவர். இந்த மாகாண சபை வந்து ஜனாதிபதியின் முகவர் ஊடான என்ன சொல்றாங்க நிர்வாகம். அவ்வளவு சொல்றாங்க. இந்த என்பிபி இன்றைக்கு என்ன செய்யுது? ஒரு நல்ல மனுஷராக இருந்த வேதநாயகத்தாரை வந்து ஆளுநராக வந்து நியமிச்சு போட்டு அந்த இதுவரைக்கும் வந்து அவர் தன்னை தொழிலூடாக தன்னுடைய திறமையால் வந்து ஜிஏஆக வந்து பதவி எடுத்து வந்து அந்த அந்த காலத்தில் வந்து செய்த நல்ல சேவை எல்லாத்தையும் விட்டு ரிட்டையர் பண்ணதுக்கு பிறகு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தான் தொடர்ந்து சேவை செய்வோம்னு தன்னம்பிக்கையாக இருக்கலாம். இவே வந்து தென்னை கேட்க வந்து ஓமண்டு சொல்லி போட்டு கவர்னராக வந்து இன்றைக்கு செய்கிறத முழுக்கம் அவர் செய்கிற அவருடைய நிர்வாகம் அவருக்கு கீழே தானே ஆளுநராக வச்சு தானே எல்லாம் நடக்குது. அவருக்கு கீழே நடக்கிற முழுக்கம் வந்து என்பிபி தன்னை அரசியலை வந்து திணிக்குது. அவ்வளோ பாட்டு மோசமாக நடக்குது. அப்படின்னா நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து வேதநாயகம் எனக்கு பக்கத்தில் உட்காந்து நான் கடைசியில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர் மேலே செய்த அநியாயம் 300 பேருக்கு வந்து செய்த அநியாயம் இடமாற்றத்தால் வந்து செய்த அநியாயத்தை வந்து கேள்வி கேட்டு போட்டு கடைசியில் வந்து அவங்க அதையும் குழப்பினார். யார் இவர் சந்திரசேகரனும் அங்கே தொங்கல்ல இந்த அந்த குழப்பறதுக்கு வச்சிருக்காங்க தானே, அவரும் வந்து குழப்பிக்கொண்டே இருந்தேன். சரி நான் அப்போ இறுதியில் வந்து உண்டு அங்கே ஒரு பதிலும் கிடைக்கல. அப்போ கிடைக்காத வேதாயமையாட்ட வந்து பார்த்து கேட்டு, ஐயா எல்லாரும் என்னத்தையும் செய்யட்டும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆல்டராக வந்து இருக்கிறது தான் எனக்கு இருக்கிற சத்தியான ஏமாற்றம் என்று சொல்லி போட்டு தான் எழும்பி வந்தேன். அவ்வளோ வச்சுருக்கேன். அந்த மாகாண சபை ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் வந்து நீங்கள் தலைகீழாக நின்று உங்களோட மக்கள் நினைப்பில் ஏதோ ஒன்றை செய்து அதுக்குள்ளே போடுகிறோம். கொழும்பு விரும்பாத எதையும் தாண்டி உங்களால் செய்ய இயலாது. அதுதான் சட்டம். 87ஆம் ஆண்டு 13ஆம் திருத்தம் அரசியலமைப்புட 13வது திருத்தமாக கொண்டு வந்து நிறைவேற்றதுக்கு முதல் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஆராய்ந்து அதில் தெளிவாக சொல்லியிருக்கு, மாகாணத்துக்கு அதிகாரம் எதுவுமே கிடையாது. அந்த அதிகாரம் அனைத்துமே வந்து ஆளுநருடைய கையில் இருக்கு. ஆளுநர் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதியினுடைய விருப்பத்தின் பிரகாரம் பதவியில் இருக்கிற ஒரு நபராக இருக்கிற வரைக்கும் அந்த ஒற்றையாட்சி தன்மை பேணப்படும். ஆகவே இது மத்தியினுடைய ஆளுநர் ஊடான ஆட்சி தீர்ப்பு, இதுதான் தீர்ப்பு. அப்ப இதை வச்சுக்கொண்டு எந்த தேவைப்பா முன்னுக்கு போக போறீங்க? போற ரெண்டாவது இந்த 37 வருஷமோ இன்னொத்திலேயோ வந்து 87ல இருந்து கொஞ்சமாவது முன்னுக்கு போயிருக்கலாம். ஆனா முன்னுக்கு போயில எல்லாம் ரிவர்ஸ்ல தான் போகுது. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்தன இந்தியாவையும் பே காட்டி தமிழர்களையும் பே காட்டுற வந்து இந்தியாவை புண்படுத்தாமல் சொல்றதுக்கு வந்து நாங்கள் சொல்ல, இந்தியா ஒரு பெரிய வல்லரசு. இந்தியாவும் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன பே காட்ட போறது இல்லை. இந்தியாவும் என்ன, இந்தியாவிலேயே ஒப்பந்தத்தில் வந்து இந்தியாவுடைய நலன்கள் வந்து பூர்த்தி அடைய, உண்மையாக என்னென்றா வந்து இந்தியா தமிழ் மக்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போராட்டத்தை பயன்படுத்த வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வந்து அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு
பயன்படுத்தி போட்டு வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கைச்சாத்துது. எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு பொடி வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வந்து தமிழருடைய அரசியல் அபிலாஷம் வந்து பூர்த்தி செய்யப்பட முடியும் வந்து அதில் உள்ளடங்குது. அப்போ அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பொடி ஒன்று இருக்கு. சரி, ஆனால் இந்திய ஒப்பந்தத்தில் உண்மையான நோக்கம் வந்து இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு விஷயம். அதே ஸ்ரீலங்கா கையொப்பமிட்டதோட வந்து இந்தியாவுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து அங்கே அடையுது. அப்போ அந்த அடையிறதுக்கு வந்து நடந்த பேரம் பேச்சர் என்ன? நாங்கள் விரும்பினபடி வந்து எங்களோட ஆதிக்க பட்டத்துக்குள்ள வாங்கோ, இந்திய ஒப்பந்தத்தை வந்து கைச்சாத்திருங்கோ, அதில் வந்து எங்களுக்கு இலங்கையில் வந்து ஒரு புடியொன்றை நீங்கள் ஏற்படுத்துவீங்கள், அந்த புடி இருக்கிற வரைக்கும் எங்களோட தேசிய பாதுகாப்பு நாங்கள் உறுதிப்படுத்தலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில வந்து செய்த இடத்துல அவ என்ன சொல்லி நம்ம அதுக்கு மாற்றுடா, நீங்கள் இதில் கையொப்பமிட்டா வந்து தமிழ் அரசியலை வந்து நாங்கள் ஒட்டையாச்சு கூட நீங்கள் முடக்கிறதுக்கு வந்து நாங்கள் மெட்ட பக்கம் திரும்பி கொண்டிருப்போம். அதுதான் உண்மை நடந்தது. அப்போ அதனால்தான் இந்த 13ஆம் திருத்தம் உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் உங்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை வந்து நாங்கள் கிழிச்சு எறிய சொல்லி நாங்கள் சொல்ல இல்லை. அது உங்களோட தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறா எங்களுக்கும் ஒரு பிடியொன்று அதில் இருக்கு. நீங்கள் அதில் அனைத்து இங்கே இருக்க இலங்கை தீவில் வர்ற அனைத்து மக்களுடைய அரசியல் அபிலாஷம் பூர்த்தி செய்ய வேணுமென்ற விஷயம் சொல்லப்படுற இடத்துல வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷம் கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேணுமென்று இருக்கு. அப்போ அது நாங்கள் ஒரு பிடியாக வச்சுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிற பேரில் வந்து கொண்டு வரப்பட்ட 13ஆம் திருத்தத்தை வந்து நாங்கள் தீர்வாக ஏற்க முடியாது தெளிவாக சொல்கிறோம். இந்தியோட அழுத்தத்தை ஏற்கிறீங்க, இந்தியா கொடுத்த அந்த தமிழர்களுடைய அபிலாசையை நிறைவேற்றணுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க, அதை ஒரு புடியாக நீங்கள் வச்சுக்கொள்ளணும்னு சொல்கிறீங்க. ஆனால் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்க இல்லை. 13ஆம் திருத்தத்தை ஏற்க இல்லை. சரி, உண்மையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் உண்மையில வந்து இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தில் வந்து தமிழ் தரப்பு வந்து ஒரு தரப்பாக வந்து அதில் வந்து கையொப்பமிட்டு இருக்க வேணும். முழங்கை சொல்கிறேன், நாங்கள் ஒரு தரப்பாக வந்து கையொப்பமிடுறதா மட்டும் இல்லை, அது அந்த ஒப்பந்தத்தில் வந்து இன்னும் ஆழமாக வந்து எங்களோட விஷயங்கள் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கணும்னு தான் எங்களோட பார்வை. அங்கட இல்லை தமிழ் தேசிய அனைத்து தரப்புகளுடைய பார்வையாக அன்றைக்கே இருந்தது. அப்படி இல்லாமல் வந்து அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டதுக்கு காரணம் இந்தியா வந்து தன்னுடைய தேசிய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறது. அது ஒரு வல்லரசு, வளர்ந்து வருகின்ற ஒரு வல்லரசு, அது அந்த தேவையை வந்து அது செய்ததை வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அப்படித்தான் வல்லரசு நடந்து கொள்ளும். அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த பிடியோண்டு இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து சொல்கிறோம் என்னென்றால் வந்து நாங்கள் அதை வச்சு வந்து சரி, நீங்கள் 13ஆம் திருத்தத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரங்களை வந்து நாங்கள் அனுபவிக்கிறதா இருந்தாலும் வந்து இது ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக வந்து மாற்றாமல் வந்து நாங்கள் அனுபவிக்க இயலாது. அப்போ இந்தியாவுக்கு நாங்கள் வலியுறுத்துகிற வந்து தயவு செய்து வந்து நீங்கள் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சாத்தியப்படும் சுய நிர்ணய உரிமை அது கட்டாயம் சாத்தியப்படும். நாங்கள் இறுக்கி பிடிக்கணுமே அப்பா 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நாங்கள் மட்டும்தான் கதைக்கிறோம். வேற யார் கதைக்கிறேன்? பெரும்பான்மை அரசு பக்கம் இல்லை, அரசு பக்கத்துக்கு வந்து 8 பேர். அவைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலும் தெரியாத தமிழ் தேசிய அரசுக்கு நேர்மாறு இந்த இருக்கிற இளங்கோபுரனுக்கும் எங்களை வைத்தியர் யாரு என்ன பேர் பவானந்தராஜா பாவம், ரஜீவனுக்கு வந்து ரஜீவன் வந்து சுமந்திரன் மகளாக இருந்தவர். அவர் பதவிக்காக வந்து இங்கால போனவர் வந்து அவருக்கு சுமந்திரன் மகள்னா தெரிஞ்சுக்கிறேன் ஒரு தமிழ் தேசிய அரசியலும் அங்கே கூட. அப்போ அவங்களும் விடுங்கப்பா, அட்லீஸ்ட் அவங்க ஏதோ ஒரு வயலை வந்து அரசு பக்கத்தோட வந்து நிற்கிறோம். இங்கால பக்கம் இருக்கிற 10 பேராவது வந்து அந்த மெட்டர் இந்த என்ன மாண்புமிகு சொல்ற கடையில் வைப்பேன் ராஜபக்ச மாட்டேங்கிறது மிச்ச பேரையாவது நீங்கள் கேளுங்கப்பா. மிச்ச பேராவது இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேராவது நாங்கள் வெளியிடுறாங்க. தேர்தல் காலத்தில் உங்களுக்கு இதை சொல்லி போட்டு வாக்கெடுக்கலாம்னா அதுக்கு பிறகு நீங்கள் உறுதியாகிறீங்க. இப்போ உதவனே தானேப்பா நீங்கள் ஊடகங்கள் வந்து நீங்கள் செய்திக்கணும் செய்யலாம். எனக்கு இந்த நம்பிக்கை மக்களை தெளிவுபடுத்துவமாக இருந்தால் இந்த கருத்துகள் வந்து மக்கள்கிட்ட போய் வந்து மக்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து அரசியல் அக்கறை எடுத்து வந்து அவைக்கு ஒரு விழிப்புணர்வு வார இடத்துல வந்து இது எல்லாருக்குமே வந்து தவறாக நடந்து கொள்ற முழு பேருக்கும் வந்து ஒரு இருப்பு பிரச்சனை உருவாகும். சரி, அந்த இடத்துல வந்து நாங்கள் தமிழ் தேசிய அரசியலே சரியான பாதைக்குள்ள கொண்டு வரலாம். தமிழ் தேசிய அரசியலே சரியான பாதைக்குள்ள கொண்டு வந்தால் தமிழ் மக்களோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். சிங்கள தேசியம் எல்லாத்தையும் பொருளாதாரத்தை வளர்க்கலாம். சரி, அப்ப அது எங்களுடைய தீர்வை நோக்கி பயணிக்க பண்ணணும். அந்த இடத்துல வந்து நாங்கள்
நாங்கள் மட்டுமில்லை, நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களை அரசியல் அமைச்சக பூர்த்தி செய்ய வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து முன்னேறும். அதில் மாற்றுக்கருத்தை இல்லை. சிங்கள தேசம் வந்து முன்னேறும். சரி, தாராளமாக வந்து அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கலாம். அந்த அப்படி இல்லாமல் வந்து சும்மா எங்களை வந்து இங்க பேக்காட்டி எங்களை வந்து முடக்கி கொண்டு வந்து நீங்கள் மட்டும் முன்னேறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க முன்னேற முடியாது. அப்படி முன்னேற முடியாது, அனுமதிக்கவே இல்லை. அதை துணிஞ்சு சொல்லணும். நாங்களே நினைக்கிறோம், நாங்கள் நீங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்கோம். நீங்கள் தனியா வந்து எங்களை அழிஞ்சு கொண்டு வந்து நீங்க முன்னே போறதுக்கு விசை அதை நாங்கள் உறுதியாக சொல்லணும். அது துணிஞ்சு அதுல ஒரு தவறும் இல்லை. சொல்லணும் இவங்க சொல்றாங்க. அதுல வந்து நான் ஒரு பேட்டியுள்ள நேற்று எங்கோ பார்த்தேன். அதுல சுமந்திர சிஷியன் யாரு என்ன பேர் மட்டக்களப்பு எம்பி சாணக்கியம் வந்து அந்த நாடு முதல் சிங்கள ஊடகங்களும் வந்து பட்டி கொடுக்கணும். எங்களுக்கு நாடு முன்னேறும். அப்ப நாடு முன்னேறது முன்னேறினா நாங்களும் முன்னேறணும். 76 வருஷமா வந்து நாடு முன்னேறுற பேர்ல வந்து நீங்க எங்க எந்த இடத்துல முன்னேறு? நான் கேட்கிறேன், இந்த கொள்கை வந்து வெற்றி பெற்றிருந்தா வந்து நாங்கள் போராடி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்து தமிழ் கட்சியை வச்சு கொண்டு தமிழ் அரசியலை பற்றி வந்து வேறு கதைக்க தேவை. யாருக்கா இந்த கதையில கதைக்கு அப்ப உங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அடிப்படை பிரச்சனை தீராம எதுவுமே நடக்க போறோம் இல்லைங்கிற உங்களோட கருத்துல இருந்து புரிஞ்சு கொள்றோம். உங்களோட அரசியல் நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து வழிக்கு கொண்டு வரலாம். நான் உண்மைதான் சொல்றேன். சாத்தியமான வழி இருக்கு. இல்லாட்டி நான் இந்த சும்மா கற்பனை உலகத்துல வாழ்றேன்னு இல்லை. சரி, நான் சாத்தியமான வழி இருக்கு வந்து அந்த வழிக்குள்ள வந்து மக்களை கொண்டு வருவோம். மக்களை வந்து நாங்கள் தெளிவுபடுத்துவோம். சரி, மக்களை வந்து நாங்கள் அரசியல் மயப்படுத்துவோம். அதுல கொஞ்சம் தமிழ் தேசிய கட்சி அரசியல் மக்கள் மயப்படுத்தப்படும். ரெண்டும் நடக்கும். அது இன்றைக்கு நாங்கள் செய்கிறோமோ அன்றைக்கு வந்து மக்களை பயன்படுத்தி தங்களுடைய நலன்களுக்காக வந்து வேற எஜமான்களுக்காக வந்து வேலை செய்யற முழு பேரும் வந்து வடிக்க வரும். ஒன்று வடிக்க வரும், எல்லாத்தையும் தூக்கி எறியப்படும். சரி, அது நடந்தால் சிங்கள தேசம் வடிக்க வரும். வந்தே ஆகும். இல்லாட்டி அவங்க பிள்ளைகளுக்கு இப்ப இன்றைக்கு வெளியில போறாங்களே. இன்றைக்கு டயஸ்போராண்டு தமிழ் மக்களோட எண்ணிக்கை மட்டும் கூடிக்கொண்டு போகுது இல்லையாங்க. சிங்கள மக்களோட எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. வெளியில போய் படிக்கிறது போறவங்க முழு பேரும் வந்து வராங்க இல்லையா. சரி, என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சிங்கள அவே வந்து பள்ளிக்கூடம் யூனிவர்சிட்டிக்கு வந்து வெளியில போய் படிக்கிறதுக்கு வெளியில போக அவேண்ட தாய் தப்பன்மார் முழு பேரும் வந்து அவைக்கு சொன்னது வந்து படிச்சு போட்டு நீங்க திருப்பி வேற வரும். அதுதான் நாங்க விரும்புறோம் தான் சொல்லி போட்டாரு. அதை சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லு. சரி, வெளியில போறதுல வந்து கிட்டத்தட்ட 3/4 பேர் வந்து திரும்பி வந்தது. இன்றைக்கு அமெரிக்க பிள்ளைகள் வந்து யூனிவர்சிட்டி போற காரணம் இது. யூனிவர்சிட்டிக்கு போக எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து தங்க சொந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், வந்து நீங்கள் அங்க போய் வந்து நல்ல வழிகளை தேடலாம், அங்கேயே இருக்கு நீங்க வருது உங்களுக்காக வந்து கட்டாயம் வரணும் வந்து நாங்கள் நினைச்ச வேலையில வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லினோம்டா எந்த தூரத்துக்கு இந்த நாடு சிங்கள மக்களுக்கு வந்து பிரயோசனம் இல்லாத நாடாக போகும். அப்ப இப்ப இருக்கிற நவீன உலகத்துக்கு ஆட்கள் வந்து ஒரு நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும்னு தேவை இல்லாத இடத்துக்கு தண்ட திறமை இருக்கா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நாளைக்கே போகணும். இந்த கனடா, அமெரிக்கா எல்லா நாடுகளும் வந்து திறமைசாலிகளை வந்து உருவாங்க. நடுவில் இப்படி முடங்கி இருக்கிறது விரும்ப போய் அவங்களுக்கு வந்து இந்த நாடு வளர்ந்து வந்து ஏன் இலங்கை வந்து ஒரு சிங்கப்பூர் ஒரு கட்டத்தில் அந்த நினைப்பு வந்தபடியால் 2022 வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து அமோக வெற்றியாக கொடுத்த கோத்தாபய ராஜபக்ச துரத்தின தேர்தலை விட்டு போகல, ஓடி போய் துரத்தின மக்கள். அப்ப அந்த ஒரு தேவையை விளங்கிக் கொள்ளும். அப்ப சிங்கள மக்களுக்கு இன்றைக்கு வந்து அந்த விளக்கம் இவங்க எல்லாருமா சேர்ந்து தமிழரை காட்டி எதிரியா காட்டி கடைசியில் வந்து உங்களுக்கு அந்த விளக்கம் இப்ப பெரும்பாலும் புரிஞ்சு கொள்றாங்களா? அதை நான் சொல்ல வர இல்லை, ஆனா புரிஞ்சு கொள்ளுவேன். இப்ப இந்த தேசியம் பேசி ஏமாத்தின கோஷ்டியை வந்து அங்கடமா புரிஞ்சு கொள்ற மாதிரி எத்தனை வருஷம் எடுத்து 2009 வந்தப்ப ஒரு 14 வருஷம் எடுத்தது. சரி, அப்ப அந்த விளக்கம் மாதிரி சிங்கள மக்கள் ஏதோ கொடுத்து கொண்டே இருக்காங்க. இங்க ஒன்றுமே 14 வருஷத்துக்கு
கூட்டமைப்பும் தமிழர் கட்சியும் BTN. சரி தானே விரக்தி at least சிங்கள மக்களும் கொஞ்சம் ஏமாந்து கொண்டிருக்காங்க. ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டு இருக்காங்க தங்களோட மக்கள் கட்சி. அப்ப அது சில விட கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா அந்த விளக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்ப என்ன பொறுத்தவரை எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதால தான் தமிழ் மக்கள் வந்து முன்னுக்கு போகாமல் இருக்கிறாங்க. அந்த அந்த வாய்ப்புகள் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறபடியால் தான் தமிழ் மக்கள் தொடர்ந்து பெரும்பான்மையாக வந்து தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது. இப்ப மக்கள்ல ஒரு தவறு இல்லை. அதுல நேர்மையாக அதை வைக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் அளிக்கிறவர்கள், நேர்மையாக செயல்படாமல் இருக்கிறபடியால் தான் அந்த ஒரு சோர்ந்து போற ஒரு நிலைமை வந்து உருவாக்க அதுக்கு விட மக்களுக்கு உண்மையிலேயே நடக்கிறது எப்படி ஏமாற்றப்படுகிறோம் நாங்கள் அந்த மக்களுக்கு வந்து விளங்கப்படுத்தி அந்த மக்களை அரசியல்மயப்படுத்தி வந்த அரசியலை மக்கள் மயப்படுத்தும். எந்த அளவுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவோம். உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் வந்து அளிக்கிறதுக்கு விரும்பி இல்லையே ஏமாற்றப்பட்டாதான் நீங்கள் அப்ப உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து அந்த அரசியலை உங்களோட கைக்கு நாங்கள் விடுறோம். நீங்கள் அதில் வந்து ஒரு சம்பந்தக்காரராக இருக்கலாம், முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த எங்களுடைய உரிமையும் எங்களுடைய இருப்பும் வந்து பாதுகாக்கப்படும். அந்த நிலையை உருவாக்கணும். இந்த அரசியலமைப்பு விஷயத்தில வந்து அதை உருவாக்கணும். நாங்கள் சிவிசமோட சேர்க்கணும் சொல்றோம். மக்களை எந்த தூரத்தில் கொண்டு வந்து சேர்க்கலாமோ வந்து நாங்கள் சேர்க்கணும் சொல்றோம். அந்த கூட்டம் நாளைக்கு நடக்கிறதுக்கு இருக்கு. அப்படி அது கட்டணும். அதுதான் நாங்கள் அப்படின்னு அதை நாங்கள் தீவிரமாக வந்து செய்து கொண்டு உங்களோட எண்ணம் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற ஆசை எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றதும் தேவை இருக்குது. அதையும் நீங்க கருத்தில் கொள்ள நினைக்கிறோம். மிக்க நன்றி. ஒன்று சேர்றதுன்னு ஏற்றுக்கொள்றேன். ஆனால் கொள்கையின் அடிப்படையில் மட்டும்தான் அதை நடக்கணும். அது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வந்து ஊடகத்துறையில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தான் மிகப்பெரிய இந்த இது உண்மையில நீங்கள் உண்மையிலே கருதினீங்கன்னா சொன்னதில் நியாயம் இருக்கண்டா வந்து இது உங்களோட தனிப்பட்ட கடமையாக எடுத்து நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் வந்து உங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. நீங்கள் அதை கட்டாயம் செய்யணும். மற்ற உங்களோட சக ஊடகவியலாளர்களும் ஊடகத்துறையில் இருக்கிற பொறுப்பேருக்கும் வந்து நீங்கள் அதை செய்யணும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். கட்டாயம் எங்களால் இயன்ற வேலைகளை நாங்கள் செய்வோம். ஊடகம் தமிழ் தேசிய அரசியலும் எங்களுக்கான அடிப்படையை பெற்றுக் கொடுக்கிறத எதிர்பார்க்குறோம். நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கினது.